உற்சாகமான காலை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பணம் எப்படி உருவானது, அதில் என்ன இருக்கிறது? திலகம் அம்மா சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க. பணம் எப்படி உருவானது, அதில் என்ன இருக்கிறது? சொல்றேங்க சார். எழுதி வச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார், அதான் சார் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு பாடமே நம்ம நடத்தல இன்னும். சரிங்க சார், ஓகே. எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. ஓகேங்க சார், நான் நோட் எழுதிக்கிறேன் சார். மனம் எப்படி உருவானதுன்னு. பணம் எப்படி உருவானது, அதில் என்ன இருக்கிறது? சார் நான் பணம்ன்றது மனம்ன்ற மாதிரி கேட்டுச்சு சார் எனக்கு. சரி கேட்கலைங்க சார். ஓகேங்க சார், நான் இப்ப எழுதிக்கிறேன் சார். எழுதிக்கிறதுல சொல்லுங்கன்னு. பணத்திலிருந்தே பணம் உருவானது. இருங்கய்யா ஒரு நிமிஷம் இருங்கய்யா. திலகம்மா சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். பணம் எப்படி உருவானது, அதில் என்ன இருக்கிறது? பணம் எப்படி உருவானது, அதில் என்ன இருக்கிறது? சொல்ல தெரியல சார். பணம் யூஸ் பண்ணீங்களா இல்லையா? பண்ண சார். ம் உருவானது அப்படிங்கிறது. சரி, பாண்டியராஜ் ஐயா. ஐயா, பணம் என்பது மனிதனுடைய வாழ்வியலுக்காக உருவாக்கப்பட்டது ஐயா. அது மொத்த வாழ்வியலையும் அடிப்படை கோட்பாடுல கொண்டு இருக்குது ஐயா. சரிங்க, அதுல என்ன இருக்குன்னு? மனிதனுடைய அடிப்படை வாழ்வியல் கோட்பாடு இருக்குதா? ஆமையா. சரிங்க, நன்றி. வேலுமதன் சார். ஐயா, பணம் பேசிக்கா எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல பண்டமாற்று முறைகள் நடந்துருந்துச்சு. அப்புறம் இந்த அப்ப பணமும் கிடையாது. அதுக்கப்புறம் பண்டமாற்று முறை போயிட்டு இருக்கும்போது ஒரு கிரெடிட் மாதிரி, நான் இது கொடுத்தா இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை எழுதி கொடுத்து, இந்த ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபாய்க்கு நான் பொருள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பொருள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அது பணம் மாதிரி வாங்கினாங்க. அது அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்ப ருப்பி அவங்க அந்தந்த கண்ட்ரியோட வேல்யூ தகுந்த மாதிரி, அது ஜிடிபி தகுந்த மாதிரியும் அவங்களுடைய பொருளை தங்கத்துக்கு என்ன இருக்குது? என்னங்கய்யா? பணத்துல என்ன இருக்குன்னு? பணம் ஒரு வேல்யூபிள் திங்ஸ் சார். ஒரு எப்படி சொல்றதுன்னா, சரி ஓகே, அது ஒரு கிரெடிட் மாதிரிங்க ஐயா. கிரெடிட், அவ்வளவுதான். சரி ஓகே. சிவபாலன் ஐயா. சார் அது ஒரு நம்பிக்கை சார். பணங்கிறது ஒரு பேப்பர் மாதிரி உள்ள ஒரு நம்பிக்கை. பேப்பர் மட்டும் இருக்கிற நம்பிக்கை மாதிரி நம்பிக்கை சார். நன்றிங்க. எப்படி உருவானது? அது பண்டமாற்று முறை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான அதை கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால ஒரு அப்புறமேலுக்கு ஒரு அரசாங்கமே இது மாதிரி ஒரு காசு மாதிரி ரெடி பண்ணாங்க, காயின் மாதிரி ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேல்யூ அதிகமாக நம்ம பேப்பரான ஒரு இதை ரெடி பண்ணாங்க சார். சரிங்க, நன்றி. மில்டன் ராஜசேகர் ஐயா. பண்டமாற்று முறை தான் முதல்ல உருவாச்சு, அதுக்கப்புறம் மற்ற. சரிங்க, பணம் எப்படி உருவானுச்சுன்னு? அதை பணமா நினைச்சாங்க அவங்க. அதாவது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது, அது மாதிரி. இல்லைங்க, பண்டமாற்று முறையில பணம் கிடையாது. பண்டமாற்று முறைங்கிறதே பண்டத்தை மாற்றிக்குதான். ஆமா. பணம்ன்றது எப்படி உருவாச்சு, அதுல என்ன இருக்குது? அதுதான் பணமா நினைச்சாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப மாடு அவங்க நிறைய வச்சுட்டாங்கன்னா, அது மாடு அவன் செல்வம், அவன் பால் கொடுப்பான், அது பால் அவனுக்கு கொடுத்து மாத்திப்பான். ஒரு பண்டத்தை கொடுத்துட்டு வேற ஒரு பண்டத்தை வாங்கிக்கிற மாதிரிதான் முறை இருந்தது. அப்படி இருக்கும்போது பணம்ன்றது எப்படி உருவானது, அதில் என்ன இருக்கிறது? எனக்கு அதுக்கு மாதிரி தெரியல. ஓகே, ஹாப்பிகரன் சார்.
வணக்கம் சார். அன்பான வணக்கம். உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். வருஷத்தோட கடைசி நாளுக்கு 3 நாள்ல நாம இருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. பணம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மனிதர்களோட தேவைகள் அதிகமாக மனிதர்கள்கிட்ட வந்து பொய் பொருட்கள் வந்து எச்சாச்சு. அப்ப என்ன அப்படின்னா பண்டமாற்று முறைகள் அப்படிங்கிறது ஒன்ன கொடுத்துதான் ஒண்ணு வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து மில்டன் ஐயா சொன்னது கரெக்ட். ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு பொருளே ஒருத்தர் உற்பத்தி பண்ணி இன்னொரு பொருளை வாங்குறதுக்கான விஷயங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல சார். இப்போ வந்து ஒரு ஆட்டை கொடுத்துட்டு நான் அரிசி வாங்கினேன் அப்படிங்கிற போது எனக்கு வந்து அரிசி வேண்டாம், எனக்கு மிளகா வேணும் அப்படிங்கிற போது இந்த ஆடு கொடுக்குற போது அவங்க கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து அதிகமா இருக்கிறதும் அவங்க பெறுவது வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள தோணுச்சு. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது அந்த வந்த யோசனைகள்லாம் ஃபர்ஸ்ட் காசு தான் கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பணம் வரல, காசு இருந்தது. அப்ப அதோட வேல்யூ வந்து ஒன்னொன்னு எச்சாகத்தான் பணம் அப்படிங்கிறது உருவாச்சு. பணம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட மிகப்பெரிய நம்பிக்கைக்கான விஷயம் சார். பணம் அப்படிங்கிறத ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒரு 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 அவனோட வாழ்க்கை பேஸ் வந்து ஏன்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற போது பணம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில மிக முக்கியமான கதாபாத்திரமா இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி அது பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறது தான் இங்க இருக்குது சார். வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க, நன்றி. மேஜர் நாராயணன் சார். பணம் வந்து ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒரு பரிமாற்றத்துக்கு ஒரு கருவி, அவ்வளவுதான். இல்லைங்க, கேள்வி புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுல பணம்னா என்ன, அது எப்படி உருவாச்சு? பணம் என்றால் பணம் வந்து ஒரு பரிமாற்றத்தின் ஒரு கருவி. அது எப்படி உருவாச்சுன்னா எல்லார்கிட்டையும் அந்த சில ஆளுங்க பணம்னா என்னன்னு நம்ம கேட்கல. நம்ம பணம் எப்பொழுது உருவானது, அதில் என்ன இருக்கிறது? தெரியலையா? சரி சார், மனிதனுடைய அத்தியாவசிய தேவைக்காக பணத்தை பயன்படுத்தினார்கள் சார். உங்க டைம் முடிஞ்சிருச்சுங்கம்மா. ஓகே சார். ஓகே. நாராயண் சார் ஏதோ சொல்ல விரும்புறீங்க? இல்ல கேட்கவே இல்லை, வரிசையா வர்றதுல கேட்பேல இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம ஐயா நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. காலை வணக்கம். பணம் என்பது பண்டமாற்று முறையில் தான் முதல்ல உருவாச்சு. அப்ப அந்த ஈக்குவலன்ஸ் வந்து அந்த காலகட்டத்துல அரசர்களுடைய தலை குறித்த உருவங்கள் குறித்த வந்து காயினா உருவாக்குனாங்க. அது நாளடைவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது 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 சுமக்கிறது, கொண்டு போறதுக்கு தானே வந்தது. அப்படியே வளர்ச்சிகள் வர 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 அப்புறம் காகிதமா மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிளாஸ்டிக் ஆச்சு, ஆன்லைன்ல வந்துட்டோம். அப்படி வருகிற காகிதத்தில் அடிக்கப்பட்ட பணங்கள்ல வந்து அது வந்து இன்றைய ஆர்பிஐ கவர்னர் அதுல வந்து அந்த பிராமிஸ் பண்ணி ஒரு சைன் பண்ணி கொடுத்திருப்பாரு. அந்த தொகையை வைத்திருப்பவர்கள், அந்த பணத்தை வைத்திருப்பவர்களுக்கு அதில் எழுதப்பட்டிருக்கிற காசு குறித்தான வேல்யூ உள்ளது, அது அந்த ஈக்குவலன்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பணத்தை கொடுத்தாங்க. நன்றிங்க. சரி, இப்ப பார்க்கலாம். நம்ம என்னுடைய கருத்து சொல்லிடலாமா? சரி சொல்லுங்க. சொல்லாதீங்கன்னா சொல்லுவேன்ற அடம் பிடிக்கிறீங்க. சொல்லுங்க. சரி, பணத்தில் நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கையின் மலர்ச்சி உருவாவதற்கு வசதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியாக அந்த நம்பிக்கை உருவானது. சரி நாராயண் சார், நீங்களும் சொல்லுங்க. மக்கள் தங்களுக்கு இடையான பொருட்களையும் சேவைகளை முதலியவற்றை எளிதாக பரிமாற்றிக் கொள்ளவும், கடன் வாங்கினால் ஈடாக மதிப்பு கொடுக்கணும், அதுக்கு ஒரு அரசால் உறுதியளிக்கப்பட்ட அடையாள அழகு. அதாவது இப்ப நீங்க நாங்கன்னு உங்களுக்கு நாங்களும் டிக்ளரேஷன் பண்றதை விட இது பொதுவா ஒரு அளவுகோல் இருக்குன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு நம்பிக்கைக்காண்டி அச்சிடப்பட்ட ஒரு தாள். அதுதான் அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அந்த மாதிரி வருது அமைப்பு. நன்றியா. அருணகிரியா? மனத்திலிருந்தே பணம் உருவானது. மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் பணமும் ஒன்று. நன்றியா, சிறப்பு.
ஓகே. பணம் முதல்ல அது யாருக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்ப்போம். மனிதர்களை தவிர வேற எந்த உயிரினத்துக்கும் பயன்படாது. அந்த பாயிண்ட்ல நம்ம கிளியர் ஆகிறோமா? சரிங்களா? பணம் என்பது மனிதன் என்கிற ஒரு உயிரை தவிர வேற எந்த உயிருக்கும் பயன்படாது. ரெண்டாவது விஷயம், அந்த பணம் எப்பொழுது உருவானது? இந்த உலகத்தில் நீங்கள் தனி மனிதனாக வாழ்வதற்கு உங்களுக்கு பணம் தேவையில்லை. அப்போ நீங்க இந்த உலகத்துல வாழ்வதற்கு எப்பொழுது நீங்கள் இன்னொரு மனிதனிடம் தொடர்பு வைத்துக் கொள்கிறீர்களோ, உறவு வைத்துக் கொள்கிறீர்களோ, அப்பொழுதுதான் பணம் என்கிற ஒரு தேவை உருவாகிறது. அல்லது இன்னொரு மனிதனுடன் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய உறவுக்கு தேவையாக பணம் உருவாகிறது. இல்லை, நீங்க தனி மனிதனா இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் நீங்க எல்லாம் எடுத்து நீங்களே அனுபவிக்கலாம். யாருக்கா பணம் தரணுமா? எதுவுமே வேண்டியதில்லை. அப்ப தனி மனிதனா இருக்க வேண்டியது தேவையில்லை. அப்ப அடுத்த மனிதனோட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும் போது தான் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ பணம்ன்றது எப்போ உருவானது என்றால், மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இல்ல பண்ட பரிமாற்ற முறையில் பண்டங்களை கொடுத்து மாற்றிக்கொண்டார்கள். சரிங்களா? அப்போ பண்ட பரிமாற்ற முறைக்கு பிறகு ஒரு மாற்று பொருளாக இடம்பெற்ற ஒரு பொருள்தான் பணம். நாம இந்த பணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கணும். என்ன அந்த ஒரு விஷயம்னா, ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள தொடர்பு எதன் காரணமாக அமைந்தது? இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான தொடர்பு என்னன்னா 6 விஷயம்தான். என்ன அந்த 6 விஷயம்? சார் கேள்வி இன்னொரு சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான தொடர்பில் இருக்கிறதுக்கு காரணமே 6 விஷயம் தான். அந்த 6 விஷயம் என்ன? அருணகிரியை சொல்லுங்க ஐயா. தேவை, பயம், ஆறுதல், எதிர்பார்ப்பு, நாலாச்சு உறவு, இல்லைங்கய்யா. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தாரக மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கிறோம். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள்னு. புரியுதுங்களா? நீங்க 4 விஷயம் சொன்னீங்க. எண்ணிக்கையை பயன்படுத்தாம எப்பயுமே நம்ம கவனமா இருக்கணும். சரிங்களா? எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு சொன்னாலும் கூட நீங்க சீரியலோட சொல்லணும். அந்த எண்களை பயன்படுத்திட்டே இருக்கணும் எல்லா விஷயத்துக்கும். அப்பதான் அதுக்கு நம்ம பவர்ஃபுல்லா மாறும். சரி, அப்போ ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான தொடர்பு 6 விஷயம் என்னன்னா, 1 தேவை, 2 எதிர்பார்ப்பு, 3 ஆசை, 4 பயம், 5 வலி, 6 ஆறுதல். 1 தேவை, 2 எதிர்பார்ப்பு, 3 ஆசை, 4 பயம், 5 வலி, 6 ஆறுதல். மேஜர் சார் இருக்கீங்களா? மேஜர் சார்? ஓகே ஓகே சார், ஓகே. அப்போ ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான தொடர்பு உருவாகும் பொழுதுதான் நமக்கு பணம்ன்ற தேவையே இருக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான தொடர்பு எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னா, இந்த 6 விஷயத்துல இருந்து தான் ஆரம்பமாகுது. அது கூட ஏன் இந்த 6 விஷயம் வந்து இன்னொரு மனிதனை தொடர்பு கொள்ற மாதிரியான நிலைக்கு மாறினான்னு கேட்டீங்கன்னா, மனிதன்
பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அவன் மனிதனா மாறும்பொழுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் நாடோடியா தான் தெரிஞ்சிட்டு இருந்தான். அவன் நாடோடியா வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல அவனுக்கு இன்னொரு மனுஷனுடைய உதவி தேவையில்லை. அவனா அலைஞ்சு திரிஞ்சு சாப்பிட்டுட்டு அவனா அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இனப்பெருக்கம் மட்டும்தான். அந்த இனப்பெருக்கம் கூட வந்தோன்னா தேவைப்படும் போது கூட்டிட்டு அவன் பாட்டுல போயிட்டே இருப்பான். அப்ப அப்படிதான் இருந்தது. ஆனா எப்போ அது தேவைப்பட்டுச்சு, இன்னொரு மனிதர்கள் எப்போ தேவைப்படாதுன்னா, மனிதன் ஓரிடமாக இருந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது தான் தேவைப்படுது. அது வரைக்கும் இன்னொரு மனுஷனுடைய ஹெல்ப் அவனுக்கு தேவையில்லை. அப்போ அந்த ஓரிடமா இருக்கணும் அப்படின்னும் போது தான் அவனுக்கு பெரிய பெருங்கூட்டங்கள் தேவைப்படுகிறது. அதுக்கு பிறகு தான் அவனா சொந்தமா உணவு உற்பத்தி பண்ண வேண்டியிருக்குது. இருப்பிடம் தயார் பண்ண வேண்டியது இருக்குது. ஆடைகள்லாம் தயார் பண்ண வேண்டியது இருக்குது. அப்பதான் இன்னொரு மனிதனுடைய தேவை ஏற்படுகிறது. அப்படியே அந்த இன்னொரு மனிதனுக்கும் இவனுக்குமான தொடர்பு என்னன்னா, 1 தேவை, 2 எதிர்பார்ப்பு, 3 ஆசை, 4 பயம், 5 வலி, 6 ஆறுதல். இந்த 6க்காகத்தான் ஒரு மனிதன் மனிதனோட கான்டாக்ட்ல இருக்கிறான். சொல்லுங்க ஐயா. அருணகிரி சார். ஆரம்ப காலத்தில் மனிதனுடைய தேவை இனப்பெருக்கம், உணவு. உணவு இனப்பெருக்கமா தான் இருந்தது. இது 2 தான். அப்புறம் அந்த உணவு ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்காக அதுக்கு பிறகு தான் எல்லாமே அவன் செய்ய ஆரம்பிச்சான். ஓகே. இப்ப இந்த 6 தான். இப்ப இந்த 6க்காக அவன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக முதலில் உருவாக்கப்பட்டது, என்னுடைய இடத்துல நான் உற்பத்தி பண்ற ஒரு உணவ வேற ஒருத்தர்ட்ட சரிங்களா? கொடுத்துட்டு, அவருக்கு கிட்ட உற்பத்தி ஆகுற ஒரு உணவுப் பொருள நான் வாங்கிக்கிட்டேன். அப்ப ஆரம்ப காலகட்டத்தில ஸ்கேலிங்லாம் கிடையாது. அப்ப எப்படி ஈக்குவல் பண்ணாங்க? அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க எத வச்சு ஈக்குவல் பண்ணாங்க அப்படின்னா, இப்ப நானு ஆடு உற்பத்தி பண்றேன். நானு. இப்ப சிவபாலன் ஐயா மாம்பழங்கள உற்பத்தி பண்றாருன்னு வச்சுக்குவோம். அப்ப நான் ஆட குடுத்தேன்னா, அவர் எத்தன மாம்பழம் தரணும்? அது எப்படி மேட்ச் பண்ணாங்க? அப்படின்னு பார்க்கும்போது, அப்பல்லாம் எடையெல்லாம் கிடையாது இல்லையா? அப்ப அவங்க மேட்ச் பண்ணிட்டது என்னன்னா, ஒரு ஆடு சாப்பிட்டா எத்தன பேரு பசி ஆறுனாங்களோ, எத்தன பேருடைய பசிய போக்குச்சோ, அத பேஸ் பண்ணி உங்களுடைய மாம்பழங்கள் குடுத்தீங்கன்னா, எத்தன பேருடைய பசி ஆறுதோ, எவ்வளோ மாம்பழம் சாப்பிட்டா, அதுதான் அப்ப ஈக்குவல். சரிங்களா? எடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ ஒரு ஆட்ட குடுத்துட்டு, எத்தன பேரு அந்த பசி ஆறுறாங்களோ, அதுக்கு ஈக்குவலா மாம்பழத்த வாங்கிக்கிட்டாங்கன்னா, அப்ப ஈக்குவல். புரிஞ்சுதுங்களா? அப்போ பண்ட பரிமாற்று முறை இருக்கிற வரைக்கும் ஒரு கான்செப்ட்டே கிடையாது. அது என்ன கான்செப்ட்ன்னா, லாபம்ன்ற கான்செப்ட் கிடையாது. சொல்லுங்க அருணகிரி சார். ஆரம்பத்துல சைவம், அசைவம் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது சரியா? சைவம், அசைவம்லாம் ஒண்ணும் கிடையாது. நன்றி சார். நன்றிதான் ஐயா. ஏன்னா அவன் உயிர் வாழணும் அவன். உயிர் வாழறதுக்கு அவன் அதான் இப்ப முதல்ல நீங்க சொன்னது போல தான். அதாவது மனிதனுடைய அடிப்படை தேவையே உணவும், இனப்பெருக்கம் மட்டும் தான் இருந்துச்சுன்னும் போது, அவனுக்குன்னு நாகரிகம் கிடையாது. அவனுக்குன்னு ஒரு கடவுள் கொள்கை கிடையாது. இல்ல. எந்த கோட்பாடும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு தேவை உணவு, இனப்பெருக்கம் அவ்வளவுதான். இது 2 தான். அதனால அப்ப எதுவுமே கிடையாது அவனுக்கு. அப்படி இருக்கும்போது சைவம், அசைவம்ன்ற கொள்கைலாம் அப்போ அப்படி ஒண்ணும் இல்லவே இல்ல. நன்றி சார். சரி, ஓகே. இப்போ நமக்கு இங்க பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்ட பரிமாற்று முறை இருக்கிற வரைக்கும் லாபம்ன்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. லாபம்ன்ற கான்செப்ட் எப்போ உருவாகுதுன்னா, பணத்திலிருந்து தான் உருவாகிறது. ஏன்னா அதுவரைக்கும் என்னன்னா, நான் ஒரு பொருள் குடுத்தா நீங்க ஒரு பொருள் குடுக்கணும். அவ்வளவுதான். நான் குடுக்குற ஆடு 10 பேர் சாப்பிட்டு பசியாறுறீங்களா? நீங்க குடுக்குற மாம்பழம் 10 பேர் சாப்பிட்டு பசியாறுறோமா? அதோட முடிஞ்சுது. அப்ப பண்ட பரிமாற்று முறைய குடுத்து வாங்கும்பொழுது, அதுல லாபம்னு ஒரு கான்செப்ட் இல்ல. லாபம்ன்ற கான்செப்ட் எப்போ உருவாகுதுன்னா, எப்பொழுது 2 பேருக்குமான தேவை 2 பேருக்குமான தேவையை ஒரே நேரத்தில் பூர்த்தி செய்யப்படும் பொழுது, பண்ட பரிமாற்று முறையே போதுமானதாக இருந்தது. 2 பேருடைய தேவையும் ஒரே நேரத்துல பூர்த்தி செய்ற வரைக்கும் என்ன தேவையா இருந்தது? என்ன போதுமானதா இருந்ததுன்னா, பண்ட பரிமாற்று முறையே போதுமானதா இருந்தது. அப்போ பண பரிமாற்று முறை எப்பொழுது உருவானது என்றால், ஒருத்தருக்கு தேவை ஏற்படும் பொழுது, இன்னொருக்கு தேவை இல்லாத பொழுது, இப்போ என்ன ஆகுதுன்னா, பண்ட பரிமாற்று முறையில இப்ப இன்பேலன்ஸ் ஆகுது.
எப்படி இன்பேலன்ஸ் ஆகுது? இப்போ நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு மாம்பழம் வேணும். இல்ல அவருக்கு ஆடு வேணும்னு வச்சுக்குவோம். சிவபாலன் சாருக்கு ஆடு வேணும். அவரு தன்னுடைய மாம்பழங்கள்லாம் எடுத்து என்கிட்ட குடுத்துட்டு, "நீ ஆட்ட குடுன்னு" கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, "எனக்கு இப்ப மாம்பழம் வேணாம். நான் ஏற்கனவே வாங்கினது நெறைய இருக்குதுன்னு" சொல்றேன்னு வச்சுக்குவோம். இப்ப அவருக்கு ஆடு தேவைப்படுது. எப்படி வாங்குவாரு? வாங்க முடியாது பாருங்க. ஏன்னா நானு மாம்பழத்த வாங்கிட்டா தான் ஆட்ட தருவேன். அப்போ 2 பேருடைய தேவை ஒரே நேரத்தில பூர்த்தி ஆயிட்டே இருக்கும்போது, பண்ட பரிமாற்ற முறை சரியா இருந்துச்சு. 2 பேருடைய தேவையும் ஒரே நேரத்தில பூர்த்தி செய்யப்படாத பொழுது, அப்பொழுது முதல்ல உருவாற கான்செப்ட் தான் பணம்ன்ற கான்செப்ட். நம்ம ஹாப்பி கண்ணன் சார் சொன்னார்ல, முதல்ல வந்து காயின்ஸ் தான் உருவாச்சு. அதாவது காசு தான் உருவாச்சு அப்படின்னு. இங்க வந்து காசும் உருவாக்கான பணம் தான். பணம்ன்றது தான் கான்செப்ட். அது காசா, நோட்டா, வேற பொருளா அப்படிங்கிறதெல்லாம் அது உள்ள இருக்கக்கூடிய விஷயம். ஆனா பணம்ன்றது தான் ஜெனரல் கான்செப்ட். சரிங்களா? அதாவது இன்னும் டெப்த்தா சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னா, அவர் மாம்பழங்கள குடுத்துட்டு ஆட்ட கேட்கிறாரு. நான் சொல்றேன், "எனக்கு இப்ப மாம்பழம் தேவையில்ல" அப்படின்னு. உடனே அவர் யோசிக்கிறாரு. "ஆனா எனக்கு ஆடு தேவைப்படுது" அப்படின்னு. அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, கையில கிடைச்ச ஒரு கல்ல எடுத்து குடுத்துட்டு என்ன குடுத்துட்டு? கையில கிடைச்ச ஒரு கல்ல எடுத்து குடுத்துட்டு, அவரு, "நீ இப்ப ஆட்ட குடு. இந்த கல்ல நீ எப்ப குடுத்தாலும், நான் எவ்வளவு மாம்பழம் தரணுமோ அந்த மாம்பழத்த குடுத்துருவேன்." அப்படின்னும்போது, அவர் ஒரு கல்ல குடுத்தாரு பாருங்க. அத நான் வாங்கி வச்சுக்கிட்டு, அவருக்கு நான் ஆட்ட குடுத்துட்டேன். எனக்கு எப்ப மாம்பழம் தேவையோ, அப்ப அந்த கல்ல குடுத்தா மாமா குடுத்துருவாரு. முதல்ல கொஞ்ச காலம் இப்படிதான் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கணும். இது வந்து எந்த வரலாற்று புத்தகத்திலும் இல்ல. அ என் மனசுலருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது முதல்ல அவனுக்கு என்ன பண்ட பரிமாற்ற முறையா இருந்திருக்க முடியும்? அந்த எக்ஸ்சேஞ்ச் என்னவா இருந்திருக்க முடியும்னா, முதல்ல ஒரு கல்ல குடுத்துருக்கணும். சரிங்களா? அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அப்படி கல்ல குடுத்து வாங்குற முறை உருவாகிருக்குமா? உருவாகும்போது, நாம இப்ப என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்தில ஒரு குற்றம் நிகழத்தான் அதுக்கான கட்டுப்பாடுகளும், விதிமுறைகளும் நம்ம உருவாக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாரி கல்ல குடுத்து வாங்குறதுல என்ன குற்றம் நடந்திருக்கும்னா, நான் ஒரு தடவ தான் ஆட்ட குடுத்துட்டு அவர்ட்டருந்து கல்லு வாங்கியிருப்பேன். ஒரு தடவ தான். இல்ல ஒரு 4 தடவ வாங்கியிருக்கேன்னு வச்சுக்குவோம். என்கிட்ட 4 கல்லு தான் இருக்கணும். ஆனா என்கிட்ட ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு நோய் வந்து ஆடெல்லாம் செத்து போகுது. ஆனாலும் இப்ப நான் அவர்ட்ட இருந்து என்ன பண்ணணும்? மாம்பழம் எனக்கு வேணும். என்ட்ட ஆடு இல்ல. இப்ப நான் அவர ஏமாத்தணும். அப்ப 4 கல்லு தானே வாங்கி வச்சிருந்தேன். அதான் உண்ம. கல்லு தானே எங்க வேணாலும் கிடைக்குது இல்லையா? நான் 4 கல்லு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு, இந்தா, இந்தான்னு குடுத்து வாங்கும்பொழுது, அவருக்கு என்ன நம்ம கொஞ்சம் ஏன்னா அப்பல்லாம் ஒரு கவுண்டிங்லாம் கிடையாது இல்லையா? அப்போ என்ன இப்படி போயிட்டே இருக்குது? நம்மகிட்ட தான் நெறைய குடுக்குற மாரி இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான், இந்த கல்லுங்கிறது ஒரு யூனிக்னெஸ் இல்ல. புரியுதுங்களா? அப்போ யூனிக்கானத ஒண்ணு தேட ஆரம்பிக்கிறான் அவன். குடுத்து வாங்குறதுக்கு. அப்படி உருவானது தான் உலோகங்கள். சொல்லுங்க அருணகிரி சார். சைபர்ல அதாவது இன்னைக்கு வந்து ம். கம்ப்யூட்டர் பயன்படுத்தியோ இல்லைன்னா ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி நடக்கிற ம். குற்றங்களுக்கு ம். 17 அக்டோபர் 2000 வரை சட்டமே கிடையாது. அதனால ஆமா. யாரையும் தண்டிக்கவே முடியாம இருந்தது. ம். 17 அக்டோபர் 2000 தான் வந்து சைபர் லா கிரியேட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அதுதான். இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம் தான் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஃபோர்ஸ்க்கு வருது. கேட்டீங்களா? நன்றி சார். ஓகே. இப்ப அதான் அந்த மாரி இங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு குற்றம் நடைபெறும்போது, சரி அதுக்கு ஒரு யூனிக்னெஸ் தேவைப்படுது. அதுக்கு பிறகு உலோகங்கள் உண்டு பண்றான். அந்த உலோகத்த கூட அப்படியே குடுத்து குடுத்து வாங்குனா, அது யார் வேணாலும் அந்த மாரி வச்சிருக்காங்க தான். அதுக்கு பிறகு அந்த உலோகத்துல சரிங்களா, சில விஷயங்கள்லாம் அவன் பொறிக்க ஆரம்பிக்கிறான். அதுதான் அப்புறம் நாணயமா மாறுது. ஓகேங்களா? அப்ப உலோகத்துக்கு அடுத்தபடியா, அவன் ரொம்ப அ அதாவது என்னன்னா, நம்புன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உலோகங்கள்ல கோல்டு. இந்த கோல்ட குடுத்து பொருள் வாங்க ஆரம்பிச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்த கோல்டு திருடப்படுகிறது, களவாடப்படுகிறது. ஏன்னா வெயிட் அதிகம் இல்லைங்களா? கட்டி கட்டியா தூக்கிட்டு போனான் அப்படின்னா, அது தெரிஞ்சு போயிடுது. அவன் கொண்டு போய் சந்தைக்கு கொண்டு போய் கோல்ட குடுத்துட்டு, எல்லா பொருளும் வாங்கிட்டு போகும்போது, அப்ப கோல்டு யார் எடுத்துட்டு போறான் அப்படின்றது தெரியுது. அப்ப அங்க சிக்கல் வருது. அதுக்காக என்ன பண்ணான்னா, ஒரு சிலரு என்ன பண்ட்டாங்க, இப்ப நம்மளுடைய ஊர்கள்ல கிளாக் ரூம் இருக்கு இல்லைங்களா? பொருள்லாம் வைக்கக்கூடிய பொருள் வைப்பறை அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாக் ரூம் இருக்கு பாருங்க. அந்த மாரி ஒரு சென்டர் ஒண்ணு ஓப்பன் பண்றாங்க.
ஆதி காலத்துல. அவங்க என்ன சொல்றேன்னா, உங்களுடைய கோல்டுலாம் திருடிட்டு போறாங்க இல்லையா? அதனால நீங்க என்ன செய்யுங்க, எங்ககிட்ட கொண்டாந்து குடுத்துருங்க. என்னது? எங்ககிட்ட கொண்டாந்து குடுத்துருங்க கோல்ட. நாங்க அத பத்திரமா வச்சுக்குவோம். நாங்க உங்களுக்கு ஒரு சீட்டு குடுத்துருவோம். சரிங்களா? யாருடைய பேர்ல எவ்வளவு கோல்டு நீங்க குடுத்துருக்கீங்கன்றதுக்கு நாங்க ஒரு சீட்டு குடுத்துருவோம். அந்த சீட்ட வச்சுக்கங்க. இத கொண்டு போய் நீங்க எங்க வியாபாரம் பார்க்குறீங்களோ, எங்க பொருள் வாங்குறீங்களோ, அங்க சீட்ட குடுத்துருங்க. அவரு வந்து குடுத்தாருன்னா, நான் அங்க அவர்ட்ட அந்த கோல்டு குடுத்துருவேன்னு. அப்ப இது பாதுகாப்பா தெரிஞ்சுது. சரிங்களா? அப்ப இந்த சீட்டு கொண்டு போய் குடுத்துட்டு, அவங்க வேணுங்கிற பொருள வாங்கிக்குவாங்க. அந்த சீட்டு கொண்டாடுறவருன்னா இங்க கொண்டாந்து குடுத்துட்டு கோல்ட வாங்கிக்குவாரு. இதுதான் முதல்ல உலகத்தினுடைய முதல் பேங்கிங் சிஸ்டம் எதுன்னா, இதுதான் பேங்கிங் சிஸ்டம். சரில, இந்த கோல்டுலாம் அப்படியே கிளாக் ரூம்ல வைக்கிற மாரி வச்சாங்க பாருங்க. பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்க பாருங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் உங்களுக்காகவே இந்த வேலையெல்லாம் நாங்க பார்க்கறனால, நாங்க போய் எதுவுமே வேற எதுவும் உழைச்சு உணவு பொருள்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. அதனால நீங்க எடுத்துட்டு போற பொருள எங்களுக்கு கொஞ்சம் குடுங்க அப்படின்ட்டாங்க. அப்படி குடுத்து தான் இது உருவாகுது. அப்போ கோல்டு இவங்க வச்சுக்குவாங்க. ஒரு சீட்டு தருவாங்க. அந்த சீட்ட கொண்டு போய் குடுத்தாலே, அங்க பொருள் குடுத்துருவாங்க. பொருள் வாங்குனவரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த சீட்ட வாங்கிட்டு, திரும்ப அவர் வந்து அந்த அன்னைக்கு நைட்டுக்குள்ளார அ அத வாங்கிட்டு போயிடுவாரு. கோல்ட. அப்போ இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல 1000 கட்டி கோல்டு இருக்குன்னா, வெளியில எவ்வளவு சீட்டு இருக்கும்? ஹலோ? 1000 சீட் இருக்கணும். 1000 சீட்டு இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்னாச்சுன்னா, நீங்க எப்படி ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட்ல, இல்ல டூ வீலர் ஸ்டாண்ட்லாம் வண்டி விட்ட உடனே ஒரு டோக்கன் குடுப்பாங்க. எடுத்துட்டு வந்துருவீங்க. திரும்ப போயிட்டு டோக்கன் குடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வந்துருவீங்க. இந்த சிஸ்டம் கரெக்ட்டா இருந்துட்டே இருக்கிற வரைக்கும், இந்த சீட்ல எந்த குளறுபடியும் இல்ல. நல்லா போயிட்டு இருக்குது. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேல இவர் குடுத்து, அவரு கொண்டு போய் அங்கிட்டு வித்ட்ரா பண்ணிட்டு, திரும்ப அவருக்கு ஏதாவது தேவைன்னா, அவரு குடுத்துட்டு, இன்னொருத்தர் வித்ட்ரா பண்றது இருக்கு இல்லையா? இப்படி குடுக்கறது, வாங்குறது, கொடுக்கறது, வாங்குறது அதிகமாக அந்த பார்த்துக்கிட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு நெறைய பொருள சுமைகள். வந்து குடுக்குற மாரி ஆயிடுச்சு, வாடகையா. சரிங்களா? இப்போ ஒரு 10 வியாபாரிகள் கை மாறுதுன்னு வச்சுக்கங்க. அந்த தங்க கட்டி 10 வியாபாரிகள் கை மாறுதுன்னா, அப்போ 10 தடவ அதுக்கு கமிஷன் குடுத்துருக்கணும். அந்த வாடகை குடுத்துருக்கணும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, சில வியாபாரிகள் வாடகை அதிகமாகுது அப்படின்றதுக்காக, அந்த எடுத்து வைக்கக்கூடிய முறை இருக்குது பாருங்க. சரிங்களா? இப்போ சிவபாலன் ஐயா அந்த சிஸ்டத்துக்கு வந்துட்டாரு. அவரு என்ன பண்றாரு, தங்க வச்சுடுறாரு. சீட்ட கொண்டாந்து என்ட்ட குடுக்குறாரு. நான் சீட்ட வாங்கிக்கிறேன். நான் நாராயணன் ஐயா கிட்ட ஏதோ ஒண்ணு வாங்குறேன். அவர்ட்ட சீட்டு குடுத்துர்றேன். அவரு எனக்கு பொருள் குடுத்துறாரு. சீட்ட வாங்கிட்டாரு. அவரு வந்து நேரா வந்து இங்க என்ன பண்ணணும்னா, தங்கத்த வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு போயிருவாரு. திரும்ப அவர்ட்ட வேலுமதன் சார்ட்ட ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா, அவர் திரும்ப கொண்டாந்து குடுத்துட்டு அவர்ட்ட வாங்குவாரு. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு வியாபாரியும் 2 முறை வந்து அதுக்கு வாடகை தர மாரி இருந்தது. அதனால என்ன பண்றாங்கன்னா, வியாபாரிகள் ஒரு வியாபாரி கொண்டாந்து தங்கத்த வச்சுட்டு, சீட்ட வாங்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கங்க. அந்த சீட்ட இன்னொரு வியாபாரி குடுக்குறாரு இல்லையா? அவரு என்ன யோசிச்சாருன்னா, நாம ஏன் எடுத்துட்டு திரும்ப வித்ட்ரா பண்ணிட்டு திரும்ப எதுக்கு உள்ள வைக்கணும்? அது அங்கேயே இருக்கட்டும். நாம என்ன பண்ணோம், இப்ப தான் சீட்டு தான் நடைமுறைக்கு வந்துருச்சு. எல்லாருக்கும் அந்த சீட்ல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ சீட்ல போட்டுருக்காங்க. இன்னாருடைய பேரு, சரிங்களா? அதுல வந்து 1 கிலோ தங்கம்ன்னு போட்டுருக்குன்னு வச்சுக்கங்க. அப்ப அதுல சீட்ல 1 கிலோ தங்கம்ன்னு போட்டா, அங்க என்ன இருக்கணும்? சீட்டு 1 கிலோ தங்கத்துக்கு ஈக்குவலா 1 கிலோ தங்கம் இருக்கணும் அங்க. புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த சீட்ட வாங்கிட்டு போயிட்டு, அடுத்த வியாபாரிகிட்ட, "ஏம்பா 1 கிலோ தங்கம் அங்கேயே இருக்குது. நான் வித்ட்ரா பண்ணவே இல்ல. அதனால இந்த சீட்ல இருக்கிற தங்கம் அங்க இருக்குது. புரியுதா? கண்டிப்பா வாங்கி. நான் எடுத்து வச்சா, அதுக்கு வாடகை தர்ற மாரி இருக்குது. அதனால இந்தா, இந்த சீட்டையே நான் உன்கிட்ட குடுத்துர்றேன். அப்ப 1 கிலோ தங்கம் அங்க இருக்குது. நீ எடுத்துக்க." புரியுதுங்களா? அப்படின்னு குடுக்க ஆரம்பிச்சு, கடைசியா என்ன ஆயி போச்சுன்னா, வந்து எடுத்து வச்சுங்கிற சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா, மக்கள் எல்லாமே இந்த சீட் இருந்தா அங்க கோல்டு இருக்குதுன்னு நம்புறாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே சீட்டையே குடுத்து பொருள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த பார்த்துக்கிறவங்களுக்கு ஒரு வாடகை இருந்தது இல்லையா? நெறைய வாடகை வந்துட்டே இருந்தது. இப்போ வாடகையே வரல. காரணம் என்னன்னா, அ எடுத்து வைக்கிறதுக்கு தான் வாடகை சொன்னாங்களே தவிர, அது எத்தன நாளு, எத்தன மாசம்லாம் அவங்க சொல்லவே இல்ல.
அதனால மாச கணக்குல எல்லாருடைய கோல்டு அங்க தங்கி இருக்குது. இப்போ உங்களுக்கு வாடகை வரல. என்னடா வாடகை வரலன்னு பார்த்தா, எல்லாருமே அந்த சீட்டையே கோல்டா பாவிச்சு எல்லாருமே அவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சீட்டு மட்டும் வெளியில போன அந்த 1000 சீட்டுன்னா, அந்த 1000 சீட்டு மட்டும் எல்லார்கிட்டயும் டிரான்சாக்ஷன் ஆயிட்டே இருக்குது. யாரும் வந்து கோல்டு எடுக்கவும் இல்ல, திரும்ப வைக்கவும் இல்ல. புரியுதுங்களா? ஏன்னா மக்களுக்கு என்னன்னா, அந்த சீட்டு இருந்ததுன்னா அங்க கோல்டு இருக்கணும். அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. வந்த காரணத்தினால எல்லாரும் அந்த சீட்டையே டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாடகைக்கு வச்சு நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. ஓ! மக்கள்லாம் கோல்ட எடுக்காமலேயே நாம குடுத்த சீட்டையே நம்பி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ நமக்கு கோல்ட உருவாக்குறது தான் கஷ்டம். சீட்டு உருவாக்குறது ஒண்ணும் கஷ்டம் இல்லையே! அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற 1000 கட்டி கோல்டுக்கு ஏற்கனவே 1000 சீட்டு வெளியில இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்குது. இப்ப இவங்களுக்கு வந்து வாடகை வரல. இவங்களுக்கு இப்ப எந்த காசுமே வரல. அதனால இவங்க என்ன பண்ட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களாவே இன்னொரு 500 சீட்டு தயார் பண்ணி புழக்கத்துக்கு விடுறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, பொருள் உற்பத்தி ஆகுறது இருக்கு பாருங்க. அது எல்லாருக்கும் பண்ட பரிமாற்ற முறையில அதாவது இந்த சீட்டு குடுத்து வாங்கிட்டு இருந்த இடத்துல, இப்போ நெறைய பற்றாக்குறை ஏற்படுது. என்னடா இது பற்றாக்குறை ஏற்படுது? எல்லாம் சரியா தானே போயிட்டு இருந்ததுன்னு பார்க்கும்போது தான், இப்ப சீட்டு அதிகமா இருக்குது மார்க்கெட்ல. இப்போ எது உண்மையான சீட்டு, எது போலியான சீட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. மொத்தத்துல இந்த வாடகைக்கு நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா, எப்படியும் 1000 பேரும் ஒரே நேரத்துக்கு வரப்போறதில்ல. சரிங்களா? 500 சீட்டு வெளிய எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா, அதுல யாராவது ஒருத்தர் வந்து கேட்க போறாங்க, குடுக்க போறாங்க, கேட்க போறாங்க, குடுக்க போறாங்க. அதனால எப்படி இருந்தாலுமே, அவங்க நம்மகிட்ட தான் கொண்டு வந்து கோல்ட வச்சாகணும், எடுத்தாகணும் அப்படின்றனால, அவங்க எக்ஸ்ட்ரா 500 சீட்டு வெளிய விட்டோனே போகுது. அதுதான் முதல்ல கள்ள பணம். சரிங்களா? இப்ப இருக்கிற கள்ள நோட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி அப்ப இருந்த கள்ள நோட்டு எதுன்னா, அந்த சீட்டு தான். அப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 500 சீட்டு. அத மக்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த மாரி இவங்க செய்யறதெல்லாம் பிரச்சனை வரவே, இத என்ன பண்ணாங்கன்னா, ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. ராஜா இந்த மாரியான பிரச்சனை இருக்குது. இத என்ன பண்றதுன்னு. அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணாங்கன்னா, ராஜாக்கள் அத வந்து அரசாங்கமா மாத்துறாங்க. சரி, சரி. இனிமேல் வந்து இந்த வேலையெல்லாம் தனி ஆள்கிட்ட விட்டா, அவன் இந்த மாரிலாம் பண்றானா? சரி விடு. இனிமேல் அந்த வேலையெல்லாம் ராஜாங்கமே பார்த்துக்கணும். அப்பதான் அரசாங்கம் எடுத்துக்குது முதல்ல. அப்படி எடுத்துக்கிட்டு தான் அரசாங்கம் குடுக்குறாங்க. அப்படி அரசாங்கம் அந்த வேலைய செய்ய ஆரம்பிச்சோனே, அப்போ எவ்வளோ கோல்டு இருக்குதோ, அதுக்கு நிகரான சீட்டு வெளியில இருக்கணும். அப்படி உருவானது தான் முதல்ல பணம்ன்ற கான்செப்ட். இன்னைக்கும் கூட வந்தோம்னா, ஒரு நாடு அவங்க எவ்வளவு வேணாலும் நோட்டு பிரிண்ட் பண்ணிக்க முடியாது. பேப்பர் தான் நம்மகிட்ட இருக்குதுன்னு. அப்ப எத பேஸ் பண்ணி அவங்க பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருமே கோல்டு தான் பேஸ் பண்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட அந்த சிஸ்டம் தான் அப்படியே வந்துட்டு இருக்குது. அப்ப முதல்ல கொடுக்கப்பட்ட அந்த சீட்டு பரிமாற்றம் இருக்கு பாருங்க. அந்த சீட்டு பரிமாற்றம் தான் முதல் நோட்டு. அதாவது கரன்சி. அதேபோல அந்த வாடகைக்கு வச்சு நடத்திட்டு இருந்தாங்க பாருங்க. அதுதான் உலகத்தினுடைய முதல் பேங்க். அந்த சிஸ்டம் தான் நாளைக்கு ஃபியூச்சர்ல அப்படியே பேங்கா மாறுச்சு. சரி, இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இந்த சீட்டே வந்து பண்ட பரிமாற்ற முறையில ஒரு பொருளுக்கு நிகரான பொருளாக மாறுவதற்கு என்ன காரணம் இப்ப பார்க்கலாம் நம்ம. அதாவது பண்ட பரிமாற்ற முறை இருக்கிற வரைக்கும் என்ன இந்த 6 விஷயங்களுக்காக தான் இருந்தது. சொல்லுங்க ஐயா. அருணகிரி சார் சொல்லுங்க. இப்போ கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் டிஃபிகல்ட்டி இருந்தது, கரன்சி வந்தாச்சு. எல்லா நாட்டிலையும் கரன்சி வந்தாச்சு. ஆனா இப்போ எல்லாரும் ஏதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னா ஏன் டாலரை மாத்தணும்? அமெரிக்கா டாலரை எல்லாரும் மாத்திக்கிறாங்க. திரும்ப அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல செலவு பண்ணிட்டு திரும்ப வரும்போது அதை டாலரா கன்வெர்ட் பண்ணி இது பண்றாங்க. இது உலகம் முழுக்க நடைமுறையில இருக்கு. சரிங்கய்யா. செகண்ட் வேர்ல்டு வார். ஐயா 1வது படிச்சிட்டு இருக்கும்போதே 10வது கேள்வி அதுக்கு கேட்டா என்ன ரீசன்? வந்துட்டேங்க ஐயா. நம்ம அங்க அதாங்கய்யா. போயிடலாம் இருங்க. முதல்ல இங்க முடிச்சிருவோம். சரிங்களா ஐயா? அப்ப பணம் எப்படி உருவானுச்சுன்னு நம்ம பார்த்தாச்சு. சார் சொல்லுங்க சார். சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரி, ஓகே.
அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பணம் பணம் உருவாகிறதுக்கு முன்னாடி பண்ட பரிமாற்ற முறை இருந்தது. அந்த பண்ட பரிமாற்ற முறையும் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள தேவை, 1 தேவை, 2 எதிர்பார்ப்பு, 3 ஆசை, 4 பயம், 5 வலி, 6 ஆறுதல், இதற்காகத்தான் மாத்திக்கிட்டான்றது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. சரிங்களா? அப்போ பண்ட பரிமாற்ற முறை இருக்கும் பொழுது 2த்துலயுமே ஈக்குவலா ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பொருளை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினேன் இல்லையா? அப்போ அந்த பொருள்ல என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, 1 மூலப்பொருள். சரிங்களா? 1 மூலப்பொருள். 2 பசிபோக்கும் தன்மை. இல்ல இப்படி வச்சுக்கலாம் நீங்க. 1 பசிபோக்கும் தன்மை. 2 மூலப்பொருள். 3 உற்பத்திக்கான காலம். 4 உற்பத்திக்கான உழைப்பு. அப்ப நான் ஒரு பொருள் கொடுக்குறேன்னா அதுல இந்த 4 விஷயமும் இருந்துச்சு. என்ன 4 விஷயம்னா, 1 பசிபோக்கும் தன்மை, 2 மூலப்பொருள், 3 உற்பத்திக்கான காலம், 4 உற்பத்திக்கான உழைப்பு. இந்த 4ம் இருந்துச்சு. நான் பண்ட பரிமாற்ற முறை இருக்கும்போது நான் கொடுத்த பொருள்ல. அதே போலதான் நான் வாங்கின பொருள்லயும் இந்த 4ம் இருந்துச்சு. ஐயா புரியுதுங்களா நான் சொல்ல என்ன வர்றேன்னு? நான் கொடுத்த பொருள்லயும் இந்த 4 இருந்துச்சுங்கய்யா. 1 பசிபோக்கும் தன்மை, 2 ஒரு மூலப்பொருள், 3 உற்பத்திக்கான காலம், 4 உற்பத்திக்கான உழைப்பு. இந்த 4ம் இருந்துச்சு நான் கொடுத்ததுல. வாங்கினதுலயும் 4 இருந்துச்சு. அப்போ என்னன்னா பண்ட பரிமாற்ற முறை இருக்கிற வரைக்கும் லாபம்ன்ற கான்செப்டே இல்லை. எப்போ பணம்ன்ற கான்செப்ட் உருவானதோ அப்பதான் லாபம்ன்ற கான்செப்ட் உருவாச்சு. ஓகேங்களா? அது வரைக்கும் லாபம்ன்ற கான்செப்ட் இல்லை. இப்போ இப்போ பாருங்க, இப்போ நாம கொடுக்குற பணத்துல இந்த 4மே இல்லை. இப்போ பணமா நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது 4மே இல்லை. அப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பணம்ன்ற பேர்ல ஒன்று கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து பொருள் வாங்கும்போது இன்னைக்கும் கூட அந்த பொருள்ல பசி போக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதுல ஒரு மூலப்பொருள் இருக்கின்றது. அதுல உற்பத்திக்கான காலம் இருக்கின்றது. உற்பத்திக்கான உழைப்பு இருக்குது. இந்த 4மே இன்னைக்கு வரைக்கும் அதுல இருக்குது. ஆனா நாம கொடுக்குற பேப்பர்ல இந்த 4மே இல்லை. அப்படி அப்படி இருக்கும்போது எப்படி ஈக்குவலா மாறும்? புரியுதுங்களா நான் கேட்கறது? புரியுது. ம். என்கிட்ட ஒரு மோட்டார் பைக் இருக்குது. பழைய மோட்டார் பைக் அப்படி வச்சுக்குவோம். அருணகிரி கிட்ட ஒரு கார் இருக்குது. பழைய கார். சார் என்கிட்ட இருக்கிற மோட்டார் பைக் வாங்கிங்க. நீங்க காரை கொடுங்க அப்படின்னா ஈக்குவலா இருந்தா தான் கொடுப்பாரு. அப்ப ஈக்குவலா இல்லை அப்படின்னா எப்படி கொடுப்பாரு? முடியாது. அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி ஈக்குவல் இல்லாத ஒரு விஷயத்தை வாங்கி கொண்டார்கள்? அது வெறும் பேப்பர் தானேங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல பசி போக்குற தன்மை இருக்குதா? கிடையாது. அதுல ஒரு மூலப்பொருள் ஏதா இருக்குதா? அதுவும் கிடையாது. உற்பத்திக்கான காலம் ஏதா இருக்குதா? அதுவும் கிடையாது. உற்பத்திக்கு ஏதாவது உழைப்பு இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. மிஷின்ல விட்டீங்கன்னா அது பாட்டில் அடிச்சு தள்ளிடும். அப்படி இருக்கும்போது எப்படி இது வந்து ஈக்குவலா சமமா ஆச்சு? அப்பதான் விலைன்னு ஒரு நிர்ணயத்துக்கு வராங்க. ஐயா நீங்க எதை வேணா நிர்ணயம் பண்ணுங்க ஐயா. நான் கேட்கறது, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ண 3 மாசமா கஷ்டப்பட்டு அறுவடை பண்ண ஒரு நெல்லை தூக்கி உங்ககிட்ட கொடுக்குறேன். வெறும் பேப்பர் வாங்கிட்டு. அது எப்படி ஈக்குவல் ஆச்சுன்னு கேட்கிறேன். அதற்கு அந்த அந்த இதை வெளியிட்ட அந்த ராஜாவோ அந்த அரசோ வந்து இவர்கள் இந்த இந்த காகிதத்தை வைத்திருந்தால் இதுக்கு இவ்வளவான தொகை உண்டு அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. திரும்ப தொகை தானே உண்டுங்கிறீங்க. அதுக்கு ஆமா அரசே பொறுப்பேற்கும் அந்த காசு நம்பிக்கை. இல்லையா நீங்க மீண்டும் சொல்றது அதுக்கு இவ்வளவு தொகை உண்டுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. அப்ப தொகைங்கிறது பணம் தானே திரும்பவும். சார் அதுதான். நம்பிக்கை. அதாவது நீங்க கொடுக்கிற பொருளுக்கு இதுதான் வேல்யூன்னு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்த பிறகு அதுதான் பணமா மாறுது. அந்த இடத்துல வந்து நீங்க இப்போ நீங்க இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா இந்த 4மே இல்லாத ஒன்று எப்படி ஈக்குவலா மாறுச்சுன்னா இந்த 4 காட்டிலும் பெருசா ஒண்ணு அதுக்குள்ள வச்சதுனால தான் அது ஈக்குவல் ஆச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை.
நம்பிக்கைன்னு ஒண்ணு அந்த பணத்துக்குள்ள இல்லைன்னா அதை நீங்க வாங்குவீங்கன்னா வாங்க மாட்டீங்க. நான் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, கவுண்டலி முனி வெறும் புல்லு கொடுத்து அனுப்பல, அந்த புல்லு மேல அவருடைய நம்பிக்கை லோட் பண்ணியிருக்காருன்னு. அந்த மாதிரி இந்த உலக மக்கள் எதை பணமா ஏற்றுக்கொண்டார்களோ அந்த பணம்ன்ற பொருள் மேல நம்பிக்கையை லோடு பண்ண பிறகுதான் அது வேல்யூவா மாறுது. சரிங்களா? அப்போ இந்த நாளும் இருக்கிற ஒண்ணு இந்த நாளும் இருக்கிற ஒன்றை கொடுத்து வாங்கும்போது அது ஈக்குவலா இருந்தது. எப்போ வெறும் இந்த நாளுமே இல்லாத ஒன்றை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், இப்போ நாம என்ன சொல்றோம்னா, நம்பிக்கை என்றால் என்ன? மனித இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கையாகும். அப்போ மனிதனுடைய அடிப்படை ஆதார சக்தி அதில் லோட் பண்ணியாச்சு. எதுல? பணம்ன்ற கான்செப்ட்ல என்ன லோடு பண்ணியாச்சுன்னா, மனிதனுடைய அடிப்படை ஆதார சக்தி அது. அதை லோடு பண்ணியாச்சு. சரிங்களா? நீங்க கொடுத்த பண்டமாரி மாற்று முறையில் கொடுத்த பொருள் என்னென்ன இருந்ததுன்னா, 1 சில பசி போக்கும் தன்மை, 2 ஒரு மூலப்பொருள், 3 உற்பத்திக்கான காலம், 4 உற்பத்திக்கான உழைப்பு. இந்த 4 தான் இருந்தது. இந்த 4 விட பெருசு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை தான். புரியுதுங்களா? அப்போ மனித இயக்கத்தினுடைய அடிப்படை ஆதார சக்தி அதை லோடு பண்ண பிறகு எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். சார், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒத்து போற ஒரே கான்செப்ட் பணம் மட்டும்தான் சார். மற்ற எல்லாத்துலயுமே வேற வேற கருத்து இருக்குது. இல்ல, நாட்டுக்கு நாடு பணத்தினுடைய மெத்தடு வேணா மாறலாமே தவிர, முறைகள் வேணாமா மாறலாமே தவிர, ஆனா பணம்ன்ற கான்செப்டை எல்லா மக்களுமே ஏற்றுக்கிட்டாங்க. இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே கான்செப்ட் எதுனா பணம் மட்டும்தான். நீங்க வேற எந்த கான்செப்ட் எடுத்து பாருங்க, அதுக்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ அந்த அந்த எல்லாருமே ஏற்றுக்கொள்வதற்கான அடிப்படை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை, மனிதர்களை எல்லா மனிதர்களையும் இயக்கி கொண்டிருக்கிற நம்பிக்கை தான் அதுக்குள்ள இருக்குது கான்செப்டா. புரிஞ்சுங்களா ஐயா? நீங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில எடுத்து அந்த டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா, பணம் மணினா அதுக்கு என்ன அர்த்தம் அதில் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? நீங்கள் பரிமாற்றம் செய்வதற்கான ஒரு மீடியம் தான் பணம் அப்படின்னு இருக்கும். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் பணத்திற்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிற உச்சபட்சமான பொருள். பணம்னா என்ன அப்படின்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஆனா உங்களுக்கு புரியணும், இது மேல நீங்க ஸ்ட்ராங்கா வைக்கணும் அப்படின்றதுக்காக நாம கண்டுபிடிச்சது இது. பணம்னா என்ன அப்படின்னா எழுதிக்கிங்க. இப்போ எழுதிக்கலாமா? ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த மனித இனத்தின் நம்பிக்கை அமைப்பு முறை, அதுதான் பணம். ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த மனித இனத்தின் நம்பிக்கை அமைப்பு முறை. ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த மனித இனத்தின் நம்பிக்கை அமைப்பு முறையே பணம். மணி, இன்டகிரேட்டட் அக்ரிகேட் ஹியூமன் பீயிங் பிலீஃப் சிஸ்டம். ஆங்கிலத்தில் கரெக்டாக இருக்குதான்னு எனக்கு தெரியாது, நான் உங்களுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் நானே கண்டுபிடிச்சேனே, அதனால ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது சரியா இருக்குதான்னு தெரியாது, நீங்க சரி பார்த்துக்கங்க, அவ்வளவுதான். இன்டகிரேட்டட் அக்ரிகேட் ஹியூமன் பீயிங் பிலீஃப் சிஸ்டம், அதுதான் பணத்தில் இருக்குது. எழுதிட்டீங்களா? இன்டகிரேட்டட் அக்ரிகேட் ஹியூமன் பீயிங் பிலீஃப் சிஸ்டம். ஹியூமன் பீயிங் பிலீஃப் சிஸ்டம் சார், பிலீஃப் சிஸ்டம். சார் ஒரு கேள்வி இருக்கு சார். சொல்லுங்க ஐயா. இந்த
பசி போக்கும் தன்மை, மூலப்பொருள், உற்பத்தி, ஏதாவது ஒரு மூலப்பொருள், உற்பத்திக்கான காலம், உற்பத்திக்கான உழைப்பு, இது 4 பணத்துல இல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல. பசி போக்கும் தன்மை நேரடியா பார்த்தா, இல்லைன்னா ஆரம்பத்துல பார்க்கும்போது அது தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அதை உற்பத்தி பண்றதுக்கு ஏதாவது ஒரு மூலப்பொருள் கண்டிப்பா பயன்படும், அதுக்கு ஒரு காலம் பயன்படும், அதுக்கு ஒரு உழைப்பு இருக்கும் அப்படின்றதுதான் உண்மை. இல்லைங்க, அதாவது என்னன்னா பணமா மாறும்போது அதுக்கான மூலப்பொருள் எதுவும் இல்லை. ஓ, நீங்க பேப்பர் தானே உற்பத்தி பண்றீங்க? இல்ல சார், இப்ப பேப்பர் விட்டுருவோம் சார். ஆரம்ப காலத்துல வந்து பேப்பர் கண்டுபிடிக்காத காலத்திலேயே பணம் வந்ததா வச்சுப்போம். ஒரு ஆப்பிரிக்கன் ஐயா சொன்ன மாதிரி காயின் ஏதாவது ஒண்ணு, அது ஏதாவது ஒரு மூலப்பொருள் இல்லாம உற்பத்தி பண்ண முடியாதுல்ல. இல்லைங்கய்யா, முதல்ல கல்லு தானே கொடுத்தான். சரி சரி. முதல்ல கையில கிடைச்ச கல்லு தானே கொடுத்தான். ஓகே. ஏன்னா அப்ப அவன் அதுக்காக எதுவுமே டிசைன் பண்ணலையே. அதனால உற்பத்திக்கான காலமும் இல்லை, ஒரு உழைப்பும் இல்லை, எதுவுமே கிடையாது. நீங்க கையில எப்படி மாம்பழத்தை நீட்டின உடனே நான் ஒண்ணு கொடுக்கணும், உடனே கையில கிடைச்ச கல் எடுத்து கொடுத்துட்டேன் நானு. இதை வச்சுக்க, இது எப்போனாலும் நீ கொடுத்துட்டு வாங்கிக்கணும். அதுல எப்போ ஃப்ராடு தானே நடக்க தானே அப்புறம் அது அப்படியே பரிமாற்றம், அதாவது நம்ம எல்லாம் சொன்னது போல பரிணாம வளர்ச்சியில் தானே அது மாத்தி 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 இன்னைக்கு இருக்கிற பணம் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. அப்ப அதனுடைய கான்செப்ட் உருவாகும் போது நாளுமே கிடையாதுன்றேன். சரிங்க. ஓகேங்களா? இனிஷியல்ல இனிஷியல்ல பணமா உருவாகும் பொழுது இந்த நாளுமே இல்லையே அதுல. அவன் கையில கிடைச்ச ஒண்ணு தானே கொடுத்தான். அதுக்காக உட்காந்து அவன் நாள் கணக்குல டிசைன் பண்ணி இதைத்தான் கொடுக்கணும், இதை கொடுத்தா நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னான்னா இல்ல. ஏன்னா இன்னைக்கு டேட்ல இதுக்கு மூலப்பொருள் தேவைப்படுது, உழைப்பு தேவைப்படுது, உழைப்புக்கான ஒரு காலமும் தேவைப்படுது. இப்ப கரன்சி அடிக்கும் போது என்னங்கய்யா? இல்ல இப்ப கூட வந்து அது தேவைப்படல. இப்ப கூட அது தேவைப்படல. கரன்சி வர்றதுக்கு மூலப்பொருள் வேணும்ல சார்? சார், கரன்சி வரதுக்கு மூலப்பொருள் வேணும் சார். சரிங்களா? அது மூலப்பொருளா இருக்கிற வரைக்கும் அது கரன்சியா மக்கள் நம்ப மாட்டாங்க. அது பிரிண்ட் ஆன பிறகுதான் அது கரன்சி. ஆமா, அந்த பிரிண்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு மூலப்பொருள் தேவை, உழைப்பு தேவை, காலம் தேவை தானே. ஐயா, நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கரன்சியா மாறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பிரிண்டா வெளியே வந்த பிறகுதான் கரன்சி. ஆமா, கரெக்ட் தானே? ஆமா. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் அது என்ன? பேப்பர், மை, அவ்வளவுதான். அதை மக்கள் நம்புவாங்களா? வேற என்னென்ன கலக்குறாங்களோ அதெல்லாம். அப்ப அதை வந்து கரன்சியா மக்கள் நம்புவாங்களா? அதை நம்ப மாட்டாங்க. அப்ப கரன்சிங்கிறது அது பிரிண்ட் ஆன பிறகுதான். ஓகேங்களா? அந்த இடத்துல இருந்து நீங்க பாருங்கன்ற நானு. சார், ஒரு உணவுப் பொருள்ன்றது விதையில இருந்து ஆரம்பிச்சு அது உங்க கைக்கு உணவா வர வரைக்கும் அது உணவுப் பொருள் தான். சரி, ஓகே. ஆனா இந்த இடத்துல வந்து நான் சொல்றது, அது கரன்சியா மாறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் அது வேற வேற பொருள்ன்ற அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்கும். சரி. சரிங்களா? பெயிண்ட் நீங்க கரன்சியா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. பேப்பரை கரன்சியா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அப்ப அந்த கரன்சிங்கிற மதிப்பு எப்போ வருதுன்னா அது பிரிண்ட் ஆன பிறகுதான். புரியுதுல? அதுக்கு முன்னாடி அது வேற பொருளுங்கிற நானு. வேற பொருளா இருக்கு. அதை இதுல கன்சிடர் பண்ண வேண்டாம். இல்லைங்கய்யா, அந்த இடத்துல இருந்து அது கரன்சியா மாறதுக்கான இடம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. இப்போ உங்ககிட்ட ஒரு நெல் விதை இருக்குதுங்க ஐயா, அது உங்க தட்டுல உணவா வந்திருக்குது. இந்த நெல் விதையிலிருந்து அது உணவா மாறுச்சு இல்லையா? ஆமா. இந்த டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கான ஒரு ரூட் இருக்கு பாருங்க, அங்கதான் டைம்லாம் தேவைப்படுது. ஏன்னா அது நெல் விதையா இருக்கும்போது உணவு தான், உங்க தட்டுக்கு உணவா வரும்போது உணவு தான். இங்க எங்கேயுமே கான்செப்ட் மாறலங்கிறேன். ஆனா இந்த இடத்துல வந்துன்னா அந்த கரன்சி அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்னா அந்த கான்செப்ட் எப்ப உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா அது பிரிண்ட் ஆன பிறகுதான். பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கரன்சிங்கிற கான்செப்ட்ல இல்ல. ஓகேங்களா? அது வேற வேற வடிவத்துல இருக்குது. உங்களுக்கு வந்து நெல்லா இருக்கும்போது அது வேற சார், அரிசியா இருக்கும்போது வேற சார். அது என் தட்டுக்கு வரும்போது தான் உணவுன்ற கான்செப்டுக்கு வருதுன்னா இல்ல, அது நெல்லுல இருந்தே அந்த கான்செப்ட் தான் வருது. புரிஞ்சுங்களா? ஆனா இங்க வந்து எப்படின்னா கரன்சிங்கிறது வந்து எப்படின்னா அது பிரிண்ட் ஆகி வெளியே வரும்போது தான் கரன்சி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வேற வேற பொருளுங்க. ஓகேங்களா? அப்ப அதை வந்து நீங்க கரன்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமானா இல்ல, வேற மத்ததுக்கும் பயன்படுத்தலாம். ஆனா இங்க ஒரு நெல்லை நீங்க உணவுக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சரிங்களா? ஓகே சார், அண்டர்ஸ்டுட். இப்ப புரிஞ்சுச்சா சார்? மத்தவங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? அப்போ அந்த இங்கு, பேப்பரு, சரிங்களா, இதெல்லாம் வேற வேற பொருளா வேற வேற வடிவமா இருந்தது.
ஆனா கரன்சிங்கிறது எப்போ உருவமா அது மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, இது பிரிண்ட் ஆன ஒன்று தான். அந்த பிரிண்ட் ஆகுறது எவ்வளவு நேரம் ஆகுது? அதுல ஏதாவது உற்பத்தி பண்றதுக்கான காலம் இருக்குதா? இல்ல உற்பத்தி பண்றதுக்கான உழைப்பு இருக்குதா? ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ அதுல ஏதாவது ஒரு மூலப்பொருள் இருக்குதா? அப்படின்னா, கரன்சியா மாறுறதுக்கு ஏதாவது மூலப்பொருள் இருக்குதான்னா இல்லன்றேன். சரிங்களா? கரன்சியா மாறின பிறகு அது பசிய போக்குமா நேரடியானா? போக்காது. அது கரன்சி சரி. அதாவது என்னன்னா, மையங்கிறது ஒரு மூலப்பொருளு, பேப்பர்ங்கிறது ஒரு மூலப்பொருளு, பிரிண்டிங் மிஷின்றது ஒரு மூலப்பொருளு. ஆனா இது எதுவுமே அது கரன்சிக்காக கண்டுபிடிக்கப்படல. இன்னைக்கு கரன்சிக்காக ஒரு பேப்பர் யூஸ் பண்ணலாம். கரன்சிக்காக ஒரு மை யூஸ் பண்ணலாம். கரன்சிக்காக நீங்க ஒரு மிஷின யூஸ் பண்ணலாமே தவிர, ஆனா அந்த பிரிண்டிங் மிஷின் அப்படிங்கிறது உலகத்திலேயே கரன்சிக்காக மட்டும் தான் பயன்படுத்துறோமான்னா இல்ல. அந்த மை அப்படிங்கிறது சரிங்களா? அந்த மைங்கிற கான்செப்ட் கரன்சிக்காக மட்டும் தான் யூஸ் பண்றோமான்னா இல்ல. பேப்பர்ன்ற கான்செப்ட் மை இது கரன்சிக்காக மட்டும் தான் யூஸ் பண்றோமான்னா இல்ல. ஆனா இன்னைக்கு நமக்கு அதுல ஒரு ஒழுங்கு வேண்டதுனால அதுக்குன்னு தனியா ஒரு பேப்பரு, அதுக்குன்னு தனியா மையி, அதுக்குன்னு தனியா மிஷின்ல நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இந்த 3 கான்செப்ட்டுமே இன்னைக்கு இந்த உலகத்துல கரன்சிக்காக மட்டும் தான் யூஸ் பண்றோமான்னா இல்ல. சார்? எஸ் சார். அருணகிரி சார் கிளியரா? சார் அவ்வளவுதான் விஷயம். அதுதான். அதாவது நம்ம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பிரிண்ட் ஆகி வெளியில வந்த பிறகும், அது ஒரு அச்சடிக்கப்பட்ட காகிதம் தான். ஆனா அந்த அச்சடிக்கப்பட்ட காகிதம் எப்போ கரன்சிங்கிற வேல்யூ பெறுதுன்னா, நம்பிக்கைய லோடு பண்ண பிறகு தான். அப்ப அது மேல நம்பிக்கைய நம்ம லோடு பண்ண பிறகு தான் அது கரன்சியா மாறுது. சரி. பணம். இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கலுக்காக பயன்படுத்தக்கூடிய மதிப்பு வாய்ந்த அத்தனையுமே பணம் தான். புரியுதுங்களா? பணம் வேற, நாணயம் வேற. அத நீங்க புரிஞ்சுக்கணும். பணம் வேற, நாணயம் வேற. பணம்ன்றது மணி, நாணயம்ன்றது கரன்சி. 2த்தையும் போட்டு நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்கூடாது. அப்ப முதல்ல நம்ம பார்த்தது பணம் மட்டும் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது நாணயம், கரன்சி. நம்ம கிட்ட இருக்கிற கரன்சி இருக்கு பாரு, கரன்சியும் ஒன் ஆஃப் த மணி தான். ஆனா மணிங்கிறது ஒன்லி கரன்சி அல்ல. இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அக்ரிகேட் வேல்யூ வந்து மணின்னு சொல்லலாம், ஸ்பெசிபிக் வேல்யூ வந்து கரன்சின்னு சொல்லலாம். இல்லைங்க, அதுக்கும் நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம். அதையும் கொண்டாந்துருவோம் இருங்க. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ பயிர்கள் இருக்கு பாருங்க. பயிர்கள்லயே இப்போ பணப்பயிர்கள்னு ஒண்ணு வந்தாச்சு. பணப்பயிர்கள் அப்படின்னா என்னன்னா, நிறைய மதிப்பு தரக்கூடிய பயிர்களுக்கெல்லாம் பணப்பயிர்கள்னு பேரு. அப்ப பயிர் எப்படி பணமாச்சு? யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் இல்ல. எதெல்லாம் மதிப்பு இருக்குதோ அதெல்லாம் பணம். அப்படி மக்கள் வந்து என்னன்னா, எதெல்லாம் மதிப்பு இருக்கிறதா நம்புறாங்களோ அதெல்லாம் பணமா மாறிடும். அதுதான் சொன்னேங்க. ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த மனித இனத்தின் நம்பிக்கை அமைப்பு முறை தான் பணம். அதனால தங்கமும் பணம் தான், பெட்ரோல் பணம் தான், நீங்க ஒரு வீடு வச்சிருந்தாலும் பணம் தான், ஒரு லேண்ட் வச்சிருந்தாலும் பணம் தான். சரிங்களா? அப்போ எதெல்லாம் உங்களால மதிப்பா மாத்த முடியுமோ அது அத்தனையுமே பணம் தான். அப்போ பணம்ங்கிற கான்செப்ட் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே நம்பக்கூடியது. பணம்ன்ற கான்செப்ட் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே நம்பக்கூடியது. ஆனா நாணயம்னு வரும்பொழுது மட்டும்தான் என்ன மாறுது? நாம உருவாக்குறோம். மத்த எல்லாமும் பொது வடிவம். நாணயம் மட்டும்தான் நமக்குன்னு உருவாக்கிட்ட தனி வடிவம். கோல்டு இருக்கு இல்லையா? நீங்க இங்க இருக்கிற கோல்டுக்கும் அமெரிக்கால இருக்கிற கோல்டுக்கும் ஏதாவது வித்தியாசப்படுமா? அப்படின்னா ரெண்டும் ஒரே கோல்டு தான். சரிங்களா? பியூரிட்டியில வித்தியாசப்படுது சார். 22 கேரட், 24 கேரட். துபாயில கோல்டோட மதிப்பு இல்லைங்கய்யா, நான் சொல்றது 22 கேரட் வேர்ல்டு வைடு இருந்தா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். அது ஒரே மாதிரி தான். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே. நம்ம நாட்டுல 22 கேரட் அப்படின்னு சொல்றதுல என்ன
தன்மை இருக்குதோ அதே தான் அமெரிக்காவில் இருக்கிறதுலையும் அதே தன்மை தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே பணம் தான். நம்ம கிட்ட இருக்கிற கரன்சியும் பணம் தான், பெட்ரோல் பணம் தான், கோல்டு பணம் தான், வெள்ளி பணம் தான், பிளாட்டினம் பணம் தான், டைமண்ட் பணம் தான். இந்த மாதிரி எதெல்லாம் மதிப்பு வாய்ந்தது இருக்குதோ அது அத்தனையுமே பணம்ன்ற கேட்டகரியில் வந்துடும். புரிஞ்சுச்சுங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரன்சி, நாணயம். நாணயம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருங்கிணைந்த தேசிய மதிப்பீட்டு அமைப்பு முறைக்கு பேரு நாணயம். நாணயம், கரன்சி அப்படின்னா என்ன? ஒருங்கிணைந்த தேசிய மதிப்பீட்டு அமைப்பு முறை, இன்டகிரேட்டட் நேஷனல் வேல்யூ சிஸ்டத்துக்கு பேர் தான் கரன்சி. ஒருங்கிணைந்த தேசிய மதிப்பீட்டு அமைப்பு முறை. ஒருங்கிணைந்த தேசிய மதிப்பீட்டு அமைப்பு முறை நாணயம். ஆங்கிலத்தில் என்ன? இன்டகிரேட்டட் நேஷனல் வேல்யூ சிஸ்டம். அதனால உலகத்தில் இருக்கிற எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தினால கரன்சியினுடைய வேல்யூயை தான் மாற்ற முடியும், அது மதிப்பு இழக்க செய்ய முடியும், இல்லை இனிமேல் மதிப்பே இல்லைன்னு சொல்ல முடியும். ஒருவேளை நம்ம கவர்மெண்ட் சொல்றாங்க, உங்களுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துங்க, 2024 வரைக்கும் தான் தங்கம் செல்லும், 2025லேருந்து தங்கம் இனிமேல் செல்லாது அப்படின்றாங்க. மக்களை கொண்டு போய் குப்பையில் போட்டுருவாங்களா? போடவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, கோல்டுங்கிறது மனிதனை தவிர அது கரன்சி அல்ல. அதனால ஒரு நாட்டினால அதனுடைய மதிப்பை இழக்க செய்ய முடியாது. கரன்சியினுடைய வேல்யூ வேணா அவங்க மாற்றி வைக்கலாம், மதிப்பை இழக்க செய்யலாம், இல்லை இல்லைன்னு சொல்லிடலாம். இனிமேல் 500 நோட்டு செல்லாதுன்னு சொல்ல முடியும் அவங்களால. ஆனால் இனிமேல் வெள்ளி செல்லவே செல்லாதுன்னு அவங்களால சொல்ல முடியாது. புரிஞ்சிருச்சுங்களா பணத்துக்கும் கரன்சிக்கும் உள்ள வித்தியாசம்? அப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது, நமக்கு ஏன் பணம்ன்ற விஷயம் பற்றி நமக்கு புரியலை, பணம்ன்றது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, உலகத்தில் இருக்கிற மனிதர்களை எதை இயக்குகிறதோ, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் எது இயக்குகிறதோ அதே தான் பணத்தையும் இயக்குது. அதுதான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய புரிதல் எங்கே உங்களுக்கு வரணும்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் எந்த சக்தி இயக்குதோ அதே சக்தி தான் பணத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது. அதுதான் நம்பிக்கை. நீங்கள் நல்லா உத்து கவனித்து பாருங்க, பணத்தில் நம்பிக்கையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் நம்புறதுனால தான் அது பணம். அதுவும் எப்படி? ஆரம்ப காலகட்டத்தில் எங்கோ ஒரு இடத்துல அந்த நோட்லயே பிரிண்டிங் பண்றாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர், ஐ ப்ராமிஸ் டு அப்படிதான் சொல்றாரு. அதுதான் அது அரசாங்கம் நம்பிக்கை கொடுக்குது, இந்த பணத்தை வாங்கினால் இந்த பணத்துக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்னு அரசாங்கம் சொல்றதுனால நீங்களும் நானும் நம்பிக்கையோட அந்த பொருளை வாங்குறோம். அதே அரசாங்கம் சொல்றேன், அதுதான் அது கரன்சி சிஸ்டம். சரில, அது நாணய முறை. நாணய முறைக்கு மட்டும்தான் அரசாங்கம் உறுதி தர முடியும். ஆமா, கரெக்ட். இல்ல, ஒட்டுமொத்தமான பணத்துக்கு உறுதி அரசாங்கத்தினால தர முடியாது. சார் 6-2 ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இல்ல வந்துட்டேன். இப்போ இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சா? அப்போ இந்த உலகத்தினுடைய மகா சக்தியாக பணம் இருப்பதற்கான காரணமே அதுல இருக்கிறதே வந்துன்னா மனிதர்களுடைய அடிப்படை ஆதார சக்தி அதுக்குள்ள இருக்கிறதுனால தான். அதை நம்ம ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? இனிமேல் மனிதன்ற ஒரு உயிர் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பணம்ன்ற கான்செப்ட் இருந்துட்டு தான் இருக்கும். அதனுடைய வடிவம் உருவம் வேணா மாறுபடலாம். சரிங்களா? தண்ணி கேஸா மாறும், திரும்ப தண்ணியா மாறும், திரும்ப அது
ஐஸ் கியூபாக மாறும். சரிங்களா? அப்போ ஒரே தண்ணியே என்ன ஆகுதுன்னா திடப்பொருளாகவும் திரவ பொருளாகவும் வாயு பொருளாக மாறுது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற பேப்பர் கரன்சி, இது பேப்பர் இல்லாமல் நாளைக்கு வெறும் டிஜிட்டலாக மாறலாம். மாறிடுச்சு. சரிங்களா? டிஜிட்டலாக மாறலாம். இங்கேருந்து இன்னும் வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட போகலாம். ஆனால் பணம்ன்ற கான்செப்ட் மட்டும் மாறாது. சரிங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பணம்ன்ற இதில் இருக்கக்கூடிய உருப்பொருள் வேண்டுமானால் மாறிக்கொண்டே இருக்கலாமே தவிர கருப்பொருள் மாறாது. சார் எல்லாருக்கும் கிளியரா? மனிதன் உருவாக்கின பொருளுக்கு சரிங்களா, எல்லா பொருளுக்கும் ஒரு மேனுவலை உருவாக்கி இருக்கிறான். ஆனா எனக்கு தெரிஞ்சு மேனுவலை உருவாக்காத ஒரு பொருள் எதுன்னா பணம் மட்டும்தான். நீங்க அதாவது என்னன்னா ஆர்பிஐல அதுக்கு ஒரு மேனுவல் இருக்குது. பணம்னா என்ன அப்படின்றதுக்கான மேனுவல் இருக்குது. அது எதுக்குன்னா உங்களுக்கு பேங்க் பயன்பாட்டுக்காக. ஆனா பொது பயன்பாட்டில் நம்ம இருக்கிற நம்ம பணத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு மேனுவல் இருக்கானா இல்லை. நீங்க ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது வந்து கூடவே மேனுவலோட தான் வரும். மேனுவல் இல்லாத ஒரு பொருள் எதுன்னா கையாளுறதுல நமக்கு ஒரு கையேடு இல்லாத ஒரு பொருள் எதுன்னா பணம். அதுக்குன்னு ஏதாவது கையேடு பார்த்துருக்கீங்களா நீங்க யாராவது? இல்லை. கிடையாது. மனிதன் உருவாக்கின அத்தனை பொருளுக்குமே பாருங்க ஒரு மேனுவல் இருக்குது. இதுல மட்டும் இல்லை. காரணம் என்னன்னா அது நம்பிக்கையினால இயங்குவதனால அதுக்கு ஒரு மேனுவல் இல்லை. எப்படி கடவுள்ன்றதுக்கு ஒரு மேனுவல் இல்லையோ அதே மாதிரி பணத்துக்கும் இல்லை. அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எதெல்லாம் நம்பிக்கையில் இயங்குகிறதோ அதுக்கெல்லாம் மேனுவல் கிடையாது. சொல்லுங்க அருணகிரி சார். கடவுள் இல்லைன்னு நம்பி மேனுவல் இல்லைன்னு சொல்ல முடியாது சார். நிறைய மேனுவல் இருக்கு உலகத்துல. என்ன சார்? புத்தத்துக்கு வந்து தம்மன்ற மேனுவல் இருக்கு, கீதைன்ற மேனுவல் இருக்கு, பைபிள் மேனுவல் இருக்கு, குருநானக்கோட கிராந்த் மேனுவல் இருக்கு. இல்ல அதெல்லாம் எதுக்கு இருக்குன்றேன். அந்த அவங்க உருவாக்கின கான்செப்டோட இதுதானே சார் அதெல்லாம். இல்ல சார் நான் கேட்கறது கடவுளுக்கு மேனுவல் இருக்குதா இல்ல அந்த மதத்துக்கு மேனுவல் இருக்குதா? அந்த மதத்துக்கு தான் மேனுவல் இருக்கு, கடவுளுக்கு கிடையாது. அந்த மதத்துக்கு மேனுவல், அந்த மதத்துக்கு அவர் தானே சார் கடவுள். கடவுள் ஓகே சார், நான் சொல்றேன் அந்த கடவுளுக்கு மேனுவல் இருக்கா? கடவுள் அவன் நினைச்சுக்கிற அவ்வளவுதான், பட் அது கடவுள் கிடையாது. சார் அந்த நீங்க சொல்லக்கூடிய மேனுவல் அத்தனையுமே கடவுளுக்கு இல்ல, அது மனுஷனுக்கான மேனுவல் தான். எஸ். புரியுதுங்களா? அந்தந்த ரிலீஜன்ல மனிதர்களுக்கான மேனுவல் தான் நீங்க சொல்றதே தவிர அதுல கடவுளுக்கான மேனுவல் எங்க இருக்குது? நீங்க தான் சொன்னீங்க ஏற்கனவே போதிக்கும் போது சொன்னீங்க, மனிதன் மனிதனுக்கு கொடுத்தது திருக்குறள், கடவுள் மனிதனுக்கு கொடுத்தது கீதை, மனிதன் கடவுளுக்கு கொடுத்தது திருவாசகம். ஆமா சார், இங்க நான் அது மேனுவல்னு சொல்லலையே, கொடுத்தாரு தானே சொன்னேன். சார் மேனுவல்னா என்ன சொல்றோம் தமிழ்ல? சார் மேனுவல்ல இல்ல மேனுவல்னா தமிழ்ல என்ன சொல்றோம்? அதை பொருளை எப்படி இயக்குவது பயன்படுத்துவதற்காக அதை கண்டுபிடிச்சவங்க கொடுத்த விஷயம் தான் சார் மேனுவல். அதை எப்படி கையாளணுன்றதுக்கான கையேடு. கையேடு. சரிங்களா சார்? எஸ். அப்போ நீங்க சொல்றது மாதிரி இயேசு பிரானை எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கான கையேடு இருக்குதா? கிடையாது. அப்படி இல்ல அது கொடுக்க முடியாது. அதாவது இயேசு பிரான்ல இருந்து நீங்க சொல்ற மாதிரி பைபிள் இருக்குது, எல்லா மதத்துக்குமே ஒரு புக் இருக்குது. ஆனா நான் சொல்றது என்னன்னா இது இந்த மேனுவல்ன்றது என்னது? அது கையேடு. அதை எப்படி கையாளுறது? அப்ப எந்த கடவுளுக்காவது அந்த கடவுளை எப்படி கையாளணும் மேனுவல் இருக்குதா? கிடையாது. அருணகிரி சார்? இல்ல சார். நீங்க உங்க வசதி தானே சார் கையாளுறீங்க. அது உண்மைதான் சார். அதான் நீங்க நல்ல டெப்த் பாத்தீங்கன்னா நம்பிக்கையில இருந்து வந்த எதுக்குமே நம்பிக்கை வச்சு பயன்படுத்துற எதுக்குமே மேனுவல் இருக்காது. இங்க கூட இந்த புத்தகம்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மதம் எதுக்காக உருவானுச்சு,
ஒரு சமயம் எதுக்காக உருவாச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா, அது அந்தந்த கூட்டத்துக்கான வசதிக்கு தான். என் கூட்டம் என் கூட இருக்கணும். மதன்றது இன்னொரு அர்த்தமே வதம் தான் சார். ம். ஓகேங்களா? அப்போ என் கூட்டத்த நான் எனக்காக தக்க வச்சுக்கிறதுக்கு நான் ஒண்ணு உருவாக்கிறேன். ஓகே. இப்போ உலகத்துல காலையில எவ்வளோ Zoom புரோகிராம் இருக்கும்போது, நம்ம இந்த புரோகிராமுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோமே. என்ன பேரு? செல்வ சிந்தனை, செல்வந்தராகும் பயிற்சின்னு. இது எதுக்கு வைக்கணும்? அப்போ நம்ம நம்மளோட கூட்டம் எப்படி அடையாளம் தெரியும்? ம். அப்படி அதுக்காக. அவங்கவங்க கூட்டத்துக்காக வச்சுக்கிட்டது தான் இந்த ரிலிஜன்லாம். ஓகே சார். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல அந்த ரிலிஜன் அப்படிங்கிறது கரன்சி மாரி. உலகத்துல இருக்கிற கரன்சில இருக்கிற வேல்யூ சிஸ்டம் வேணா மாறலாமே தவிர, அதுல இருக்கிற நம்பிக்கை ஒண்ணுதான். அந்த மாரி உலகத்துல இருக்கிற எல்லா ரிலிஜனுக்கும் கடவுள் வேறையா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த எந்த ரிலிஜனையும் உங்களுக்கு நம்பிக்கையே வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. நம்பிக்கை தான் அங்க எல்லாத்துக்குமே பேஸ். புரியுதுங்களா ஐயா? ஓகே சார். ம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுளுக்குன்னு மேனுவல் இல்ல. அவர எப்படி கையாளணும்? காலைல எந்திரிச்ச உடனே அவருக்கு தண்ணி ஊத்தணும். சரில்ல, குளிப்பாட்டணும். அவர வந்து இப்படிதான் கையாளணும். அவருக்கு பட்டை போட்டு விடணும், நாமம் போட்டு விடணும். சரிங்களா, அவருக்கு இதெல்லாம் செய்யணும். அப்படின்னு இருக்குதான்னா, மனிதன் என்ன வேலை செய்யணும்னு தான் மேனுவல் இருக்குதே தவிர, ஒவ்வொரு ரிலிஜன்லயும் கடவுள வந்து எப்படி கையாளணுன்றதுக்கான மேனுவல் கிடையாது. கிளியரா சார்? கிளியர், கிளியர். அந்த மாரி வந்து என்னன்னா, பணத்த கூட நாம எப்படி கையாளணும் அப்படின்றதுக்கு தான் ஆர்பிஐல மேனுவல் இருக்கே தவிர, பணத்த எப்படி கையாளணுன்றதுக்கான மேனுவலே கிடையாது. வேர்ல்ட் வைட். ஓகேங்களா? ஓகே சார். கிளியரா? சரி. இப்போ இன்னைக்கு பணத்துல இருக்கிறதும் நம்பிக்கை தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? அப்ப கரன்சிக்கும் பணத்துக்கும் உள்ள வித்தியாசமும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது சரிங்களா? நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். உங்களுடைய சரிங்களா? தொழில் சார்ந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு. ஓகேவா? அதுல வந்து 100 பேர உருவாக்க சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி உங்களுடைய தொழில் சார்ந்த நம்பிக்கை, பண வரவு தரக்கூடிய நம்பிக்கை எதுன்னு பார்த்து, அத நீங்க பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. ஓகேங்களா? ஒரு தந்தையிடமிருந்து தாய்க்கு செல்லக்கூடிய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 40 லட்சம். 40 லட்சமாங்க ஐயா? லட்சக்கணக்குல போகுது. ஒரு ஒரு உயிரணு தான் போய் ஒரு சினை இல்ல முட்டையோட அது ஓகே சார். மொத்தம் 40 லட்சம் போதா? 40 லட்சத்துக்கு மேற்கொண்டு. அதாவது 4 கோடி. 4 கோடியா? ம். 40 மில்லியன். ம், ம். ஓகே. 40 மில்லியன் போறதுனால 4 கோடி உயிரணுக்கள் போகுது. இல்ல. ஆனா எல்லா உயிரணுக்களுமே சமம்தான். எல்லா உயிரணுக்களும் சமம்தான். எது கருமுட்டை அடைந்து சரிங்களா 10 மாசம் உள்ள இருந்து வெளியில வருதோ, அது குழந்தையா மாறும் அவ்வளவுதான். அந்த தகுதி அந்த 4 கோடி உயிரணுக்களுக்கும் உண்டு. அதே மாரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த உலகத்துல எது லாபம் தரக்கூடிய தொழில்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை தொழிலுமே லாபம் தரக்கூடிய தொழில் தான். அப்போ அந்த தொழில்ல லாபத்தையும், நட்டத்தையும் தீர்மானம் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த தொழில்ல தொழில் செய்யக்கூடிய நபரால தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு தொழில் லாபகரமானதா, நட்டமா இயங்குதா அப்படின்றத, அந்த தொழிலை கையாளக்கூடிய முதலாளியை கொண்டு தான், உரிமையாளரை கொண்டு தான் அது தீர்மானிக்கப்படுதே தவிர, வேற யார கொண்டு தீர்மானிக்கிறது இல்ல. தொழில கொண்டு தீர்மானிக்கிறது அல்ல. அப்போ எப்படி ஒரு தந்தை கிட்ட இருந்து போகக்கூடிய உயிரணுக்கள்ல 4 கோடி உயிரணுக்களும் ஒரே தகுதி பெற்றது. ஆனா, எது கருமுட்டை அடைஞ்சு 10 மாதங்கள் உள்ள இருந்து வெளியில வருதோ, அதுதான் குழந்தையா மாறும். மத்ததெல்லாம் மாறாது. அவ்வளவுதான் விஷயம். அந்த மாரி எந்த தொழில் உங்கள அடைஞ்சு, உங்ககிட்ட இருந்து 10 வருஷம் உங்களுடைய கர்ப்பப்பையிலிருந்து வெளியில வருதோ, அதுதான் வெற்றிகரமான தொழிலா மாறும். எத்தன வருஷம்? தாயினுடைய கருவறைக்கு செல்லக்கூடிய உயிரணு 10 மாசம் இருக்கணும். உங்ககிட்ட இருந்து வந்து சேரக்கூடிய ஒரு தொழில் 10 வருஷம் இருக்கணும். இங்க யாரெல்லாம் தொழில் செஞ்சு நட்டப்பட்டீங்களோ, 10 ஆண்டுகளுக்கு மேல தொழில் செஞ்சு நட்டப்பட்டவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரே தொழிலு. ஹலோ?
சார் ஒரே தொழில நான் 10 வருஷத்துக்கு மேல செஞ்சு நட்டப்பட்டிருக்கேன் அப்படின்றவங்க யாராக்கீங்களா? அப்படி இல்லை. சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா 10 வருஷத்துல 100 தொழில் செஞ்சிருவேன் ஒரு காலத்துல. 10 வருஷத்துல 100 தொழில் செஞ்சிருவேன். இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு தொழிலை கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கர்ப்ப காலம் அப்படிங்கிறது 10 இயர் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். அது என்ன நடந்தாலும் சரி, அதை விடாம 10 வருஷம் பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா அதுக்கு பிறகு 11ஆவது வருஷத்துல இருந்து தொழில் உங்களை பிடிச்சி வச்சுக்கும். 10 வருஷம் தொழிலை நீங்க பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா 11ஆவது வருஷத்துல இருந்து தொழில் உங்களை பிடித்து வைத்துக் கொள்ளும். அப்போ நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க இதுல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னையோட இந்த கிளாஸ் முடியுது 10 நாள் கிளாஸ். அதனால நீங்க வந்து அடுத்ததா நீங்க செய்ய வேண்டியது, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில் எது என்பதை தீர்மானித்து விடுங்கள். புரியுதுங்களா? அது என்ன தொழிலா இருக்கட்டும், என்ன தொழிலா இருக்கட்டும், நீங்க 10 வருஷத்துக்கு இதை செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட அதை கையில் எடுத்துட்டீங்கன்னா அதுல நீங்க ராஜா. அவ்வளவுதான். அது எந்த தொழிலா இருக்கட்டும். ஏனென்றால் நீங்க எதை ஆழமாக நம்புகிறீர்களோ, எதை பலமாக நம்புகிறீர்களோ, அது இதுவரைக்கும் இல்லவே இல்லைன்னா கூட அதை உருவாக்க வேண்டியது பிரபஞ்சத்தினுடைய கடமை. நீங்க நம்பினா போதும். உங்களால் 100% நம்ப முடியும் அப்படின்னா, சார் நான் நம்புற ஒரு தொழில் இது வரைக்கும் இல்லவே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்க உருவாக்கிட்டே இருங்க. பிரபஞ்சம் அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு அதை உருவாக்கி வைத்துடுவோம். அவ்வளவுதான். மணி 6:14 ஆச்சு. அதனால இத்துடன் நம்முடைய இந்த 10 நாள் வகுப்பு நிறைவு செய்யலாம். ஆகவே எல்லாமே உங்களுடைய நம்பிக்கையில் தான் இருக்கின்றது. உங்களுடைய நம்பிக்கை தான் வலுப்பெற வேண்டும். உங்க நம்பிக்கையிலிருந்து நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு எந்த தொழில் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த தொழிலை ஜெயிச்சிடலாம். அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 ஆண்டுகளுக்கான ஒரு தொழிலை தீர்மானம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் 1ஆம் தேதியில இருந்து இல்லைங்களா சார்? ஆமாங்க ஐயா. நடுவில் ஒரே ஒரு நாள் கேப், அவ்வளவுதான். 31 மட்டும் நாளைக்கு கேப் ஒரு நாள் விட்டு 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகுது. சார் கடைசியா சொன்னீங்க, எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதை பலப்படுத்துங்க. இல்ல நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ அதை பலப்படுத்திட்டே இருந்தா போதும். இந்த உலகத்துல இது வரைக்கும் அது இல்லவே இல்லைன்னா கூட உருவாக்கி தர வேண்டியது பிரபஞ்சத்தினுடைய வேலை. அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருக்கு இல்லையா, அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கான்செப்ட் நம்மகிட்ட இருந்ததா? இல்ல சார். கிடையாது. இல்ல பாருங்க. அப்ப அவங்க நம்பினாங்க அதை. புரியுதுங்களா? அவங்க நம்பினதுனால இருந்து அது உருவாச்சு. ஆமா சார். ஓகேங்களா? அதே போல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை உண்மைகளையும் உருவாக்குன அப்பா யாருன்னா நம்பிக்கை என்பவர் தான் அப்பா. உலகத்தில் இருக்கிற எல்லா உண்மைகளுக்கும் அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை தான். நம்பிக்கையினால உண்மையை உருவாக்க முடியுமே தவிர உண்மை அத்தனையுமே நம்பிக்கை உருவாக்குமான்றதை நம்ம சொல்ல முடியாது. சார் எதிர்ப்பதம் இல்லாத சொல்லு நம்பிக்கை, பிரபஞ்சம் அப்படி சொன்னீங்க. இப்ப அப்பா சொன்னா அப்புறம் அம்மா இந்த மாதிரி வரும்ல. எதுங்கய்யா? எதிர் பதம் இல்லாத சொல் வந்து பிரபஞ்சம், நம்பிக்கை எல்லாம் சொன்னீங்கல்ல. அவநம்பிக்கை எல்லாம் கிடையாது, நம்பிக்கை ஒண்ணுதான்ட்டு. இப்ப அப்பா சொல்றீங்க. சரிங்கய்யா, அதுக்கு எதிர்ப்பதம் ஒண்ணும் இல்லையே. அம்மாங்கிறது எதிர்ப்பதமா? இரவு பகல் மேடு பள்ளம் அப்படி அந்த மாதிரி வரும்ல, ஆண் பெண். அப்ப அப்பானா அம்மா எதிர்ப்பதம் இல்ல, அதர் பார்ட் இல்லைன்னா என்ன சொல்றது? இப்போ நம்ம இந்த சயின்ஸ்லயே இல்ல வரலாறுல சொல்றோம்ல, இவர் இன்னாருடைய தந்தைன்னு. ஆமாமா. இந்த கான்செப்டுக்கு என்ன தந்தைன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அப்படின்னா அம்மா யாரு? இந்திய பொருளாதாரத்தினுடைய தந்தைன்னு ஒருத்தர் பேர் சொல்லணும் சார். அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தினுடைய தாய் இருக்கணும்னா அவங்க யாரு? நம்பிக்கை. நம்பிக்கை. அதுதான் சார், அதுதான் தந்தை வழியே தான் வந்து வரலாறும் எழுதும், இந்த உலகம் எழுதும். அம்மா வழி வராது. ஏன் சார்? அதுதான் பிரபஞ்சத்தோட விதின்னு வச்சுக்கோங்களேன். பிரபஞ்சம் அப்பா, அவ்வளவுதான்.
அம்மா இல்ல இல்ல யாருன்னு சார், இந்த கேக்குறேன். இடத்துல நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தையின உடனே தந்தையா பார்க்கறது இல்ல. அதாவது என்னன்னா, ஒரு உயிர் தோன்றுவதற்கான மூலம் அவர்தான். சரிங்களா? அந்த மாதிரி இந்த இடத்துல உண்மைன்றது தோன்றுவதற்கான மூலம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை. அப்பான்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம், அவ்வளவுதான். ம். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது அந்த உண்மை தோன்றுவதற்கான மூலம். நம்ம அது நம்ம என்ன நிகழ்ச்சியா வேணா இருக்கலாம், என்ன சரி. பயிற்சியா வேணா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனா அந்த உண்மை தோன்றுவதற்கான மூலம் எதுன்னா நம்பிக்கை தான். ஐயா அந்த மறுபடியும் அந்த வாசகத்தை சொல்லுங்க ஐயா. எந்த வாசகம் ஐயா? இந்த நம்பிக்கை தான் அப்பான்னு. அந்த வாசகம் தான் நீங்களே சொல்றீங்களே. முழுமை பெற மாதிரி சொல்லிருக்கீங்க. எப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியலையே. எங்க முழுமை பெற்றுச்சுன்னு. உலக உண்மை அத்தனைக்கும் தந்தை நம்பிக்கை. அதாவது உண்மை உருவாவதற்கான மூலம் எதுன்னா நம்பிக்கை தான். சரிங்களா? நம்பிக்கை உருவாவதற்கான மூலம் அல்ல உண்மை. உண்மை உருவாவதற்கான மூலம் தான் நம்பிக்கை. அதனால ஒரு உண்மை நம்பிக்கையை உருவாக்குமா தெரியாது. ஆனால் நம்பிக்கை உண்மையை உருவாக்கும். அப்போ நேத்து வரைக்கும் இல்லாத கான்செப்ட் இன்னைக்கு அது உண்மையா ஆகியிருக்குன்னா அது காரணம் நம்பிக்கை. அதுதான் சொன்னேன். ஸ்விக்கி ஜொமேட்டோன்றதுல இப்படி வாங்கி கொடுத்தா வாங்கி நம்ம சாப்பிடுமா தெரியாது. முதல்ல ஏடிஎம் கார்டு வரும்போது ஐசிஐசி பேங்க் எனக்கு கொடுத்தாங்க 1999ல. அப்போ அந்த கார்டை போட்டு எடுக்கும்போதெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இது போட்டா பணம் வரும்னு. தெரியல. இன்னைக்கு இப்ப மக்கள் நம்புறாங்க. இப்ப அதெல்லாம் மட்டும் நம்பல, ஜிபேலையும் பணம் போகும்னு நம்புறாங்க. நீங்க நல்லா பாருங்க, புதுசா கான்செப்ட் எப்போ உருவாகுதுன்னா நம்ப தான் உருவாகுமே தவிர கான்செப்ட் உருவாக நம்பிக்கை வரல. யாரோ ஒருத்தருடைய நம்பிக்கையில இருந்து கான்செப்ட் உருவாகும். அந்த கான்செப்ட் அதுக்கு பிறகு எல்லாரும் நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் மாறுமே தவிர அப்ப எல்லா உண்மைகளுக்கான அந்த கர்த்தா யாரு, தந்தை யார் என்றால் நம்பிக்கை. சில பேர் சொல்லுவாங்கல்ல காரண கர்த்தா அப்படின்னு. காரண கர்த்தான்னா அதை உருவாக்கினவர், அவர் தான் கர்த்தா. அந்த மாதிரி எல்லா உண்மைகளுக்கான கர்த்தா யாருன்னா நம்பிக்கை. கிளியரா சார்? மணி 6:20 ஆச்சு. இதோட நம்ம நிறைவு செய்வோம். ரொம்ப clear. நீங்க வந்து இந்த 10 நாள் அரிஸ்டாட்டில் வகுப்புல இருந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, இல்ல என்ன உங்க கருத்து சொல்ல வரீங்க அப்படிங்கறத பதிவு பண்ணலாம் நீங்க. நீங்க சொல்ற கருத்துக்கள்லாம் வந்து எந்த புக்லயும் கிடையாது, நாங்க எதுவுமே படிக்கலையா. இங்க வந்து உட்கார்ந்தும் போது அது ஒரு பெரிய கேள்வி கணையா தான் வருது. அது உடனே எதிர்பாராம இருக்கா, அது இருக்கான்னு கேள்வி வருது. அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி அது சொல்லுங்க. இது நீங்க சொல்ற ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு கருத்தும் எங்க மனதுல ஏத்துக்கிற அளவு இல்லை. அது ஏன்னா நாங்க இதெல்லாம் புலப்படாது. நீங்க சொன்னோம்ல, இப்ப சொன்னீங்களா கர்த்தான்னு, நீங்க இதுக்கு கர்த்தா. இதுக்கு முன்னாடி யாரும் அந்த கர்த்தா கிடையாது. அதனால எங்களுக்கு ஏத்துக்க பக்குவம் இல்லை. இது நீங்க சொன்ன மாதிரி 1 வருஷம் கழிச்சு இது உண்மைன்னு நாங்க புரிஞ்ச பிறகு அது எங்களுக்கு ஆகும். அதுதான் என்னோட கருத்து. ஏன்னா இது உடனே ஏத்துக்கிற மனப்பக்குவம் வரல. இவ்வளவு நாள் வந்து வேற எதெல்லாமோ நாங்க கேட்டு பழகிட்டு இன்னைக்கு புது கான்செப்டை வந்து நீங்க சொன்னதுதான், ஓலா ஊப்பர் எல்லாம் புது கான்செப்ட். யாராவது வச்சாங்களா? எப்படி அவன் காரே கிடையாது, அவன் எப்படி வாடகைக்கு விடுவான்னு கேட்டோமா? கேட்கதான் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு வந்து அவன் கேட்டவன் எல்லாருமே அதான் புக் பண்ணிட்டு போறோம். அப்போ உண்மை என்பது ஒரு லேட்டா வரும். சொல்லுவாங்களா, பொய் வந்து உலகத்தை சுத்திட்டு வந்தவன் தான் உண்மை வந்து அப்பதான் உண்மையாகும். அது மாதிரி நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் பலமான கருத்துகள், நம்ப வேண்டிய கருத்துக்கள். ஆனா நம்ப மாட்டேங்கிறோம். ஒரு காலத்துல நம்புவோம்னு நினைக்கிறேன். இதான் என்னோட கருத்து. சிவபாலன் ஐயா சொல்லுங்க. அனைவருக்கும் உற்சாகமான செல்வ வணக்கம். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ண விரும்புறேன். ஒரு டாக்டர் சம்பாதிக்கிறாருன்னா அங்க யாராச்சும் ஒருத்தர் நோய்வாய்ப்படணும், உடம்பு சரியில்லாம போனாதான் அவரால் சம்பாதிக்க முடியும். ஒரு வக்கீல் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அங்க ஒரு குற்றம், கிரைம் நடக்கணும், நடந்தாதான் அவர் சம்பாதிக்க முடியும். ஆனா வந்து ஒரு அசோக்குமார் சார்லாம் எப்படி ஏன் பண்ணணும்னா நாலேஜ் கொடுத்து ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. ஒரு பெரிய கான்செப்ட் சார் அது. ஒரு பயிற்சியாளருக்கு உள்ளது ஒரு எப்படி சொல்றது, என்ன மாதிரியான ஒரு இதுக்கு எப்படி பேர் வைக்கிறது தெரியல, அது நீங்க தான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி சார் நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஏர்ன் பண்றதுல நீங்க சொன்ன இன்னைக்கு உள்ள இந்த எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாங்கிறது தேவை எதிர்பார்ப்புலாம் கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா? அது ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம பேசியிருந்தாலும் இன்னைக்கு அது ரொம்ப ஆழமா புரிஞ்சிச்சு. நான் ஒரு பாட்டோட நிப்பாட்டிட்டேன். ஏன்னா நீங்க நேற்று சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவும் போட்டு ஃபுல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லெவலோட நான் அதை நிப்பாட்டிட்டேன்னு வச்சுக்கீங்களேன். இன்னைக்கு சேர்த்த வகுப்பே நான் ஒரு பாதி தான் அது உள் வாங்கியிருக்கேன், பாதி வந்து நான் அடுத்ததுக்குள்ள போல. ஏன்னா இதை இன்னும் கொஞ்சம் டெப்தா உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் உள்ள போகணும்னு நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கொடுத்துட்டு நீங்க வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கிறது வந்து உண்மையிலேயே கிரேட் சார். இது வாழ்த்துக்கள் சார். வாழ்க நன்றி நன்றி வளமுடன். நன்றி வாழ்க. ஐயா, மிக்க நன்றி. ம். அதான் வேற சார். யாரிடமா தேங்க்யூ சார். ஏதாவது கருத்துக்கள் உண்டா? ஐயா ஏழுமலை. ஏழுமலை ஐயா, சொல்லுங்க ஐயா. எல்லோருக்கும் செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் ஐயா. அதிர்வலைகள் அசோக்குமார் ஐயா அவர்கள் மனம் திறந்த சிறந்த அந்த வணக்கமும் கருத்துக்களும். இன்றைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா தங்கு தடையற்ற, இடையில எதுவும் கேள்விகள் கேட்காம சரளமா எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிந்த நீரோடை போல் ஓடியது இன்றைய வகுப்பு. இன்னைக்குதான் இந்த பணத்துக்கும் கரன்சிக்கும் இப்ப பணத்துக்கும் இருக்கிற பொருளை, பணத்துக்கும் நாணயத்துக்கும் இருக்கிற பொருளை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இது வரைக்கும் பணம்னா ஒட்டுமொத்த கூட்டு ஒரு பொருளாவே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் அதனோட வேறுபாடுகள் தெரிஞ்சுது. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதிலும் இந்த நம்பிக்கையை வந்து மேலும் மேலும் மெருகேற்றி அந்த நம்பிக்கையோட ஆணித்தரமான இடத்தை சொன்னமைக்காக ஐயாவுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர வேண்டும் தங்கள் பணி. வாழ்த்து. நன்றி 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 ஐயா. ஐயா வேலு. வேலுமதன் ஐயா, சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு புதிய புதிய விளக்கங்கள். அதாவது புதிய புதிய விளக்கங்கள்னா நாங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நான் சொல்றேன் எனக்கு நான் ஒரு எதையோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். பட் அதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதுக்கு வந்து ஒரு முழுமையான விளக்கங்கள் எல்லாத்துக்கும் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஈஸியா புரியுற மாதிரி, மைண்ட்ல செட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து கோர்த்து பார்த்து எல்லாருக்கும் நீங்க வந்து விளக்கங்கள் கொடுக்குறீங்க. அதனால என்னன்னா அது ரொம்ப ஆழமா போய் பதியுது. இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறோன்றதுதான் திரும்ப வந்து இதை நாங்க எந்த விதத்துல பயன்படுத்த போறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அது இன்னும் ஆழமா வந்து எங்களுக்கு வந்து பதியுங்க ஐயா. சோ இந்த மாதிரி எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி ரொம்ப நன்றி சிறப்பாகவும் கொடுக்குறீங்க. வித் தட்ஸ் அ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஒரு ஈஸியான ஒரு காமன் மேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நார்மலான ஆளுங்க, ரொம்ப ஹைஃபை நாலேஜ் தேவையில்லை, ரொம்ப லோ படிச்சவங்க படிக்காதவங்க அந்த மாதிரி எதுவும் தேவையே இல்லை. அவங்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுடைய உதாரணங்கள் இருக்கிறது. சோ நன்றி அதுக்கு நன்றி மிக்க நன்றி நன்றி ஐயா. ஐயா. நன்றி. அடுத்தது சார் குட் மார்னிங் அருணகிரி. வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது உலகத்துல உருவாகி இருக்கிற உண்மைகள் அத்தனைக்கும் மூலம் வந்து நம்பிக்கை அப்படின்றத நான் இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, இதுவரையிலும் உண்மைதான் வந்து நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அந்த உண்மைக்கே மூலம் வந்து நம்பிக்கைன்றதை உணர்த்திட்டீங்க. ஸோ இந்த 10 நாளுமே வந்து அந்த ஒரு சொல்ல நகருது. இந்த கம்ப்ளீட் நம்மளோட செல்வந்தரோட இதுவுமே அப்படிதான் நகருதா நான் நம்புறேன். எக்ஸ்ட்ராடினரி, ஆர்டினரி கூட கிடையாது, எக்ஸ்ட்ராடினரி, அன்கம்பேரபிள்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்குமே இதை வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட கருத்துக்களை கொடுக்குற உங்களை வந்து சிறந்த அழுத்தி வணங்குறேன் சார். நன்றி சார். நன்றிங்க, நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் மேஜர் சார். நல்ல பணம், மனம், நம்பிக்கை மூணும் ஓரளவு எனக்கு புரிஞ்சுது. நீங்க சொன்னது ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கான்செப்ட் நம்ம இவ்வளவு நாள் நம்மளோட மனசுல ஏற்கனவே ஒரு பல விதமான எதிர்பார்ப்புகள் இருந்தது. இப்படிதான் இருக்குமா, இப்படிதான் இருக்குமோன்னு. அதெல்லாம் நீங்க தகர்த்து தெரிஞ்சுட்டீங்க. இந்த கான்செப்ட் திருப்பி படிச்சாதான் நமக்கு திருப்பி இன்னும் ஆழங்கால் படும். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். கண்டிப்பாங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்ணன் சார் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். எல்லா உள்ள இறைவனுக்கு நன்றி. உண்மையாலுமே இந்த வகுப்புகள் வந்து ஆக்சுவலி நான் படிச்சதுல நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடுகிறது. தேடுதலின் ஆழத்தை பொறுத்து தேடுதலின் வேர்க்கை உன்னோடு ஒட்டிக்கொள்கிறதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து முடிவு பண்ணது இந்த 2024, 25 அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையும் அப்படிங்கறத நான் ஒரு 3 to 4 இயர்ஸாவே வந்து இன்னமும் தெரியல. பட் 2024, 25 தான் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வரும்னு ஒவ்வொரு வருஷமும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது இந்த வருஷத்துல அதுக்கான முற்றுப்பெறுதல் வந்து நடக்குது. எது அப்படின்னா தேடுதல் நடக்குது. பட் இனி வந்து அதுக்கான ப்ராஜெக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ரொம்ப நல்லா இருக்கு.
அதுக்கான இவ்வளவு பெரிய நம்பிக்கையான விஷயங்கள், பணத்தை பற்றியான விஷயங்கள், ஒவ்வொரு கோட்பாடுகளும், அந்த கோட்பாடுகள் எப்படி உருவாச்சு, அந்த கோட்பாடுகள் எப்படி வேலை செய்யுது, அந்த கோட்பாடுகள் எப்படி நம்மள வேலை செய்ய வைக்குது, நாம் எப்படி நம்பணும் அப்படிங்கிற பத்தி நம்பிக்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. எல்லா வல்ல பஞ்சபூத எரியாற்றலும், நவகிர தெய்வங்களும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மனமகிழ்ச்சி, பொருளாதார சுதந்திரம் உங்க தாய் தந்தைக்கும் மனைவிக்கும் தர என்னுடைய வேண்டுதலும் வாழ்த்துக்களும். நன்றி, நன்றிங்க. கடைசியா கேப்ஷனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எழுதிக்கங்க. இல்ல, பணம் என்பது அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை, நம்பிக்கை என்பது அச்சடிக்கப்படாத பணம். பணம் என்பது அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை, பணம் என்பது அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை, நம்பிக்கை என்பது அச்சடிக்கப்படாத பணம். எழுதியாச்சுங்களா? பணம் என்பது அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை, நம்பிக்கை என்பது அச்சடிக்கப்படாத பணம். பணம் என்பது அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை, நம்பிக்கை என்பது அச்சடிக்கப்படாத பணம். கிளியர்? ஓகே. எல்லாரும் ஒன்னாந்தேதி கரெக்டா வந்துருவீங்கல்ல? வந்துடும் சார். ஓகே. இல்ல புது வருஷம் சார், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போடுவோம், 5 மணிக்கு வர முடியாதுல்ல? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இல்லை, இதனினும் புது விஷயங்கள் வேற எதுவும் இருக்காது, இதனினும் சிறப்பு வேற எதுவும் இருக்காது. சரி. நல்ல நல்ல புது வருடம், புது நோக்கத்தோட நம்ம பயணம் பண்ற எல்லாருக்கும் புத்தாண்டு சரி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு தரேன். என்ன வாய்ப்பு அப்படின்னா, விருப்பப்பட்ட மட்டும் கலந்துக்கலாம். புத்தாண்டு அன்னைக்கு வகுப்பு 4 மணிக்கு. சூப்பர். காலை 4 மணிக்கு. காலை 4 மணிக்கு, மாலை 4 மணிக்கு இல்ல, காலை 4 மகிழ்ச்சி. காலை 4 4 மணிக்கு. மணிக்கு. ஓகே சார். சரிங்களா? ஓகே. புது சிந்தனையுடன், புத்தாண்டு சிந்தனையுடன் நாம் வந்து பலவிதமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி உள்ள போகலாம். அதனால் 4 மணிக்கு கலந்துக்கிறவங்க கலந்துக்குங்க, 5 மணிக்கு ரெகுலரா வரவங்க வந்துருங்க, அவ்வளவுதான். இல்ல சார், 4 மணிக்கு ஓகே. இல்ல இல்ல 4 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் சார். எல்லாரையும் நம்ம 4 மணிக்குன்னு இல்ல, அந்த பண்ணக்கூடாது. நிகழ்ச்சி வந்து 4 மணிக்கு அதாவது வந்து 5 போனஸ். மணிக்கு கட்டாயம் வந்துடணும், 4 மணிக்கு விருப்பத்தின் பேர் வரலாம், அவ்வளவுதான். 4 to 5 வந்து போனஸ். வர்றவங்க அந்த போனஸ் பேக்கேஜ் எடுத்துக்கலாம். ரெகுலர் பேக்கேஜ் வர்றவங்களும் வரலாம், அது வரலாம், கண்டிஷன் கிடையாது. அவ்வளவுதாங்க ஐயா. அப்படி நன்றி, போடுங்க. நன்றி. அன்பு செல்வன் ஐயா, சொல்லுங்க ஐயா. அவர் 4 மணிக்கு வரேன்னு சொல்லி கையை தூக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். புத்தாண்டு போனஸ் சரியா 4 மணிக்கு வர்றது வந்துருவோம். ஐயா, அன்பு செல்வன் ஐயா, சொல்லுங்க ஐயா. அனைவருக்குமே காலை வணக்கம். காலை அதாவது வணக்கம் ஐயா. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச வகுப்புல இருந்து அந்த தாரக மந்திரங்களை ஒருங்கிணைந்தே நம்மளோட வகுப்பு நடந்துட்டு வந்தது. ஆனா நம்பிக்கைக்கு எவ்வளவு பலம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு வாரமும் 10 நாளும் நம்பிக்கையை பத்தி மட்டுமே பேசும்போது அதோட பலம் என்ன அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப புரிய வருது. ஸோ அதனால ரொம்ப மிக்க நன்றி ஐயா. அதாவது நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, ஒரு வார்த்தையை வந்து பொருள் மாறாம திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் அது வந்து மந்திரமாகுது அப்படின்னு. அத மாதிரி இந்த நம்பிக்கை வந்து எவ்வளவு ஒரு பெரிய பலமான ஒரு ஆயுதம் அப்படின்றத இந்த 10 நாள் வகுப்பு தொடர்ந்து நம்பிக்கை மட்டுமே பேசுனதுனால நன்றாக புரிய வருது. அவ்வளவுதாங்க ஐயா. அதனால ஒவ்வொரு கிளாஸையும் நம்ம 10 நாள் நடத்துறோம். நன்றி, நன்றி, நன்றிங்க ஐயா. சார் கடைசியா நான் சொல்லுங்கம்மா, திலகம்மா சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க. சார் நீங்க எடுத்த பாடத்துல என்னுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் அனைவரையும் நீங்கள் செல்வந்தர் ஆக்கி விடுவீர்கள் என்ற நம்பிக்கை என்னுள் மிகவும் ஆழமாக இருக்கிறது சார். வந்துருச்சா? சந்தோஷம். நன்றி, ஓகே சார். நன்றிங்கம்மா. மீண்டும் 1ஆம் தேதி காலை ஓகே 4 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி வணக்கம்.